ஹலோ கேக்குதுங்களா? பிரதர் கேக்குதுங்க பிரதர். ஆரம்பிச்சிடலாம் இருங்க. பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே. இன்னைக்கு வந்து மேஜரா அந்த அப்டேட் வந்து இது கார்த்தி அவர்கள் பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால அவர் நடிக்கிற ஹிட் 4 படத்துல இருந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாக ஹிட் 4ல அவர் தான் நடிக்கிறாருன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனியோட மார்கன் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஏஸ் படத்துல இருந்து புது ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் அவர்களோட குபேரா அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அந்த சாங்கும் சரி எல்லாமே சரி நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி சர்தார் 2ல இருந்தும் கார்த்திக் வந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே விஷஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது இருக்கா தெரில. இவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்தது. பெருசாக வேறு எதுவும் வரல மாதிரி தெரில. ரெட்ரோ 25th போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் 25th போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஹிட் 4 அஃபிஷியல் போஸ்டர் விட்டுருந்தாங்களாங்க? அது சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்துல இருந்து ஸ்னீக் பிக் ஒன்று, புது ஸ்னீக் பிக் ஒன்று விட்டுருந்தாங்க. அது சொல்லிட்டேனே நான். சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஆரி அர்ஜுனன் அவர் வந்து அடுத்து நடிக்கிற படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் 15 ரிலீஸ் ஆகுதான். அதுக்கு இப்பயே அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வேற என்ன, சர்தார் 2 படத்துல இருந்தும் கார்த்தி நடிக்கிற வாவாதியார் படத்துல இருந்தும் அவருடைய பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அது சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டு ரைட், ஓகே. நினைக்கிறேன். வாவாதியார் நேற்று நைட்டே அது விட்டுருந்தாங்க. கரெக்டாக 12 மணிக்கு விட்டுருந்தாங்க. ஆமா, அது மென்ஷன் பண்ணேன்னு தெரியல. பட் சர்தார் 2 சொன்னேன், ஹிட் 4 சொன்னேன், வாவாத்தியார் சொல்லல. ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட். மெயின் வந்தது குபேராவோட அந்த டீசர் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே அந்த படத்து மேலே நல்ல ஹைப் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டீசர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுருந்துச்சு. எந்த வகையில் அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்கு செம்ம ரோல் இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் வந்து தனுஷோட இந்த பர்ஃபார்மர் அப்படிங்கிற தனுஷ் வந்து நிறைய படங்கள் ரீசெண்டாக நம்ம வந்து கமர்ஷியலாக தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்ஃபார்மருங்கிறது அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. முழு படத்துக்கும் இந்த படம் வந்து வேற லெவல் அந்த பர்ஃபார்மராக காமிக்கும்னு நினைக்கிறேன். டீசர்ல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்கு, அந்த பாடல், அடுத்து வந்து அந்த பாடலுக்கு அவங்க தனுஷ் வாய்ஸ்ல ஒரு வெர்ஷன், அப்புறம் இன்னொரு வாய்ஸ்ல நாகார்ஜுனுக்கு ஒரு வெர்ஷனு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்குற படமா, இந்த வருஷத்துல ரொம்ப எதிர்பார்க்குற படமா எனக்கு அந்த படம் இருக்கு. பார்ப்போம். உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ கேக்குதா? எமோஜி போடாம இருக்கீங்க இன்னைக்கு. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. எனக்குமே உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதையுமே ஒரு மாதிரி டீகோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அந்த சாங்காவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங்கு, அப்புறம் அந்த பொய்வா நண்பாவோட கடைசியில மேட்ச் பண்ணது அந்த டியூனு, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன் திரும்ப திரும்ப. கண்டென்ட்டாவே பயங்கரமா இருக்கும்னு தோணுது. இது பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி லக்கி பாஸ்கர் இது ரெண்டையும் ஒரு இதுல தான் வச்சிருந்தேன் பிஃபோர் ரிலீஸ். லக்கி பாஸ்கர் ஆல்ரெடி வந்து பயங்கர ஹிட். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர்ல அவர் பண்ண கேரக்டர் இதுல நாகார்ஜுனா பண்ணுவாருன்னு தோணுது. நல்லா இருக்கும்னு தோணுது இந்த படம். கண்டென்ட்டாவே வெயிட்டிங், பயங்கரமான டீசர். ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 டவுட்ஸ் இருக்கு. இப்போ ஏஸ் வந்து சம்திங் நான் கேள்விப்பட்டேன். இஃப் ஐம் ராங் யூ கேன் ரெக்டிஃபை. டே 1 வந்து 94 lakhs என்னமோ பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா? இதான் ஃபேக்டா இல்லை என்னது? என்னது ப்ரோ? ஏஸ் இருக்குல்ல, இப்போ சேதுபதி சார் படம் வந்திருக்குல்ல, ஆமா. அந்த படம் வந்து டே 1 crore கிட்ட கூட ஓப்பனிங் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையா அவ்வளோ கம்மியாக தான் வந்திருக்கா? இல்லை ப்ரோ, கலெக்ஷன் அஃபிஷியலாக வந்தால் தான் சொல்லுவோம் இந்த ஸ்பேஸில். இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறது இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ராக் ப்ரோ, யாராவது ராக் கேக்குதா? டே 1 கம்மி தான் ப்ரோ. ஆனா இன்னைக்கு நல்லா டே 3ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓகே 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 ப்ரோ. ப்ரோ அதே ஏன்னா மாதிரி இப்போ சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க. என்னன்னா, இப்போ சமீபமா வந்துட்டு அவரோட போன வருஷம் வந்த மகாராஜா படம் நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 year பிரேக்குக்கு அப்புறம் வந்து அந்த படம் வருது. அதுவும் இல்லாம பல ரீசன் இருக்கு. இந்த படம் முன்னாடியே வர வேண்டிய படம், அது டிலேக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வந்த ரீசனும் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு நார்மலான ஒரு வீக்கெண்டில் வந்த ஒரு படம்.
கொஞ்சம் எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அவங்கலாம் சொல்ற ஃபீட்பேக்கை வச்சு நேத்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நேத்தோட வந்து இன்னைக்கு நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க போய் புக்கிங்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு நல்லாவே புக்கிங் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இது வெற்றிமாறன் லைக் வாடிவாசல் ப்ராஜெக்ட் ஏதாவது அதை ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லை அது ஏதாவது ட்ராப் ஆயிடுச்சா, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்? வெற்றிமாறன் விஷயம்னா பிரகாஷ் நிறைய தெரியும். பிரகாஷ் ப்ரோ. சுபாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குதா ப்ரோ? சுபாஷ் ப்ரோ, நேத்து நித்திலன் சாமிநாதனும் விஜய் சேதுபதியும் எங்கோ இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணாங்க. எதுவும் படமா, புது படமா? இல்ல ப்ரோ, புது படம்லாம் இல்ல. அவங்க அந்த மகாராஜாவோட இதுதான், அவார்ட்ஸ் தான், அவார்ட் ஃபங்க்ஷன் தான். இப்போ ஒட்டுமொத்த விஜய் சேதுபதி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, லாங் ஷெட்யூலோ என்னமோ நினைச்சேன் நான். இல்ல இல்ல இல்ல, அவருக்கு அவரோட இன்னும் கமிட் ஆகல. மேபி அவங்க பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இப்போ இமீடியட்டா கிடையாது. அவருக்கு இன்னும் லைனப் அடுத்து தலைவன் தலைவி அந்த படம் இருக்கு அவருக்கு. ப்ளஸ் வந்து இன்னும் 2-3 படம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாம வந்து தெலுங்குலயுமே ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஸ்கெடியூல் இப்போதைக்கு ஃபுல்லா தான் இருக்கு. நிதிலனோட எப்போ பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. தலைவன் தலைவி ஜூலைல வருதா ப்ரோ? ஜூலைன்னு தெரியல ப்ரோ, எக்ஸாக்டா ஜூலை மேபி போஸ்ட்பான் கூட ஆகலாம். இப்போ இருக்கிற படத்தோட இது பொறுத்து ரிலீஸ் டேட்லாம் கரெக்டா ஆச்சு அப்படின்னா ஸ்கெடியூல் படி வந்ததுதான் அந்த படமும் வரும். நான் இன்னைக்கு தான் ப்ரோ பார்த்தேன். படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு வேளை ப்ரொமோஷன் நல்லா பண்ணியிருந்தா போயிருக்கோம் போல. இல்ல ப்ரோ, இப்போ படம் நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். கேக்குதா ப்ரோ? சுகுமார் ப்ரோ கேக்குதா? ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாருன்னா அது எப்படின்னா, இப்போ சிம்பிளா வந்து ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா இருக்குன்றது ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்றது ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜா ஓகே ஒரு மீடியமான ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வர மாதிரி ஒரு படங்கள் இருக்கு. இப்போ பெரிய ஸ்டாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க வந்துட்டு விஜய், அஜித், ரஜினி, அவங்கள மாதிரி கமல், அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஸ்டார் படங்கள் எல்லாமே அவங்களோட ஓப்பனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தா கூட அவங்க படங்கள் வந்து ஓப்பனிங் எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடும். அது ஏன்னா அவங்களுக்கான ஃபேன் பேஸ் எப்படி, அவங்களுக்கான மார்க்கெட் எப்படி. இப்போ விஜய் சேதுபதிக்கு வந்து அந்த மாதிரி மார்க்கெட்ல இருந்தாரு. அதாவது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவருக்கு கண்டினியூஸா வந்து நிறைய படங்கள் இருந்தது. லைனா நிறைய ஹிட் கொடுத்து நல்ல ஒரு இதுல இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய அவருக்கு படங்கள் வந்துட்டு சரியா அமையல, அது சரியா நினைச்ச மாதிரி வந்து போகல. நிறைய படங்கள் கமிட் ஆனாரு. பிளஸ் நடுவில் வந்து வில்லனா வந்து வேற மாதிரி கேரக்டர் ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க சூப்பர் டீலக்ஸ் ஆகட்டும் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஹிந்தியில ஜவான்ல வில்லனா பண்ணியிருப்பாரு, விக்ரம்ல வில்லனா பண்ணியிருப்பாரு, தெலுங்குல ஒரு படம் விக்ரம் அது வில்லனா நிறைய படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோல், வில்லன் ரோல் அந்த மாதிரி போயிட்டாரு. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்பி வந்து அவரோட ட்ராக் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து லீட் ரோலா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படி ஸ்பிளிட் ஆகுது இல்ல. அப்ப அவருக்கான ஓப்பனிங் வந்துட்டு அப்ப இருந்த அளவுக்கு இப்ப கம்மி ஆயிடுச்சு. திரும்பி அந்த ஓப்பனிங் வரணும் அப்படின்னா வந்து லைனா கண்டினியூஸா ஒரு லீடா பண்ற எல்லா படங்களும், இப்போ மகாராஜா ஒரு படம் தான் ஹிட் ஆயிருக்கு, அதுவும் பிளாக் பஸ்டர். அதே மாதிரி வந்து இன்னும் 2-3 படங்கள் அவர் இதே மாதிரி பண்ணிட்டு வந்து இதுவாச்சு அப்படின்னா அவருக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும். எப்படி சொல்றது, நினைச்ச அளவு தாண்டி வந்து இதுவா வரும். பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர் தான். பட் ட்ராக் நடுவில் மிஸ் ஆனது இப்போ திரும்பி வராரு. இல்லை கரெக்டு தான் ப்ரோ நீங்கள் சொன்னது. ஏன்னா ஒரு 2019 நினைக்கிறேன், 2019 ஸ்டார்டிங் வரைக்கும் விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி இருந்தது. விஜய் சேதுபதி படம்னா நல்லா இருக்கும்ப்பா, அட்லீஸ்ட் கண்டென்ட்டாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவர் டைல்யூட் ஆகி, இல்லை ஒரு ஹீரோவாக நடிக்கிற படங்கள்ல கண்டென்ட் சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி சொதப்படானா அந்த கிரெடிபிலிட்டி லூஸ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களே, மேபி அந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு தான் தோணுது. இப்போ மகாராஜால லைட்டாக அதை திருப்பி அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் 2-3 இது பண்ணாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி விட்டுதான் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? இல்ல ஏசுமே கூட நல்ல படம் தான். ஏசுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க ப்ரோ. இல்ல வினோத்,
எனக்கு ஒண்ணு புரியல. இத்தனை நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, சரி வரவேற்கலாம் பயங்கரமா அப்படின்னா திரும்ப திரும்ப அதே தான் பண்றீங்க. கேட்கல ப்ரோ, கேக்குதா 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 கேக்குதான்னு அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க 2 பேரு. என்ன போங்க வினோத், ரொம்ப நாள் கழிச்சு வரவேற்கலாம் வினோத், வாங்க வெல்கம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா யாருமே நடுவுல பேசுறது திரும்ப பிரகாஷ் எப்பவும் ப்ரோ, போல நான் பேசுறது கேட்கல நினைச்சேன் நான். எனக்கு சும்மா ப்ரோ காட்டவே இல்லை. சுத்தம். ஓகே சரி ரைட், கேட்டுருங்க சுகுமார் ப்ரோ இப்ப கேட்டுருங்க, என்ன கேட்டீங்க கேட்டுருங்க டக்குனு. இப்ப சுகுமார் ப்ரோ அவர் கேட்கறாரு இப்ப கொஞ்சம் வினோத் சொல்லுங்க. ப்ரோ வினோத் ப்ரோ டூ போடுறாரு, அவருக்கு எல்லாமே கேட்கும். சரி சுகுமார் கேட்கும். காட்டவே இல்லை எனக்கு. சரி இல்ல இல்ல சுகுமார் இல்ல ப்ரோ உங்கள்ட்ட ஏதோ கேள்வி கேட்கறாரு, கேட்டுருங்க ப்ரோ. நடுவில் திரும்ப அடுத்து கேட்க போறாரு, கேட்டுருங்க. இல்ல இல்ல அவர் ஏஸ் பத்தி நல்லா ஏஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வினோத் குறுக்க வந்துட்டாரு. சொல்லுங்க ப்ரோ. மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? போஸ்ட் இருக்கு ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இல்ல நடுவில் நான் இது கேட்டிருந்தேன். வெற்றிமாறன் அப்டேட் தான் உங்கள்கிட்ட கேட்க சொல்லி சொன்னாங்க. வாடிவாசல் என்ன ஏதாவது ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கா? அது டேக் ஆஃப் ஆகுதா? கண்டிப்பா ஆகுங்க. ஆனா என்ன எப்போ டேக் ஆஃப் ஆகும்னு தான் தெரியாது. ஏன்னா தானு வந்து ப்ரொடியூசர்னால கண்டிப்பா டேக் ஆஃப் ஆகும். இந்த படம் முடிச்சிட்டு பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த தெலுங்கு படம் பண்றாருல இப்ப சூர்யா, அது என்ன படம், அவர் லக்கி பாஸ்கர் டேரக்டர் கூட அந்த படம் முடிச்ச உடனே அந்த சூர்யா 46 அந்த படம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா டைரக்டா வாடிவாசல் தான், வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. டவுன் சார் ஆகஸ்ட்னு சொன்னாரு ப்ரோ. ஆகஸ்ட்ல அதுதான் இந்த படம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இந்த படம் இந்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. படம் பூஜைலாம் போட்டாங்கல்ல உங்களுக்கு, படம் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட்லேயே ஷூட்டிங் போயிடுவாங்க. ஷூட்டிங் போனாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருந்த படத்துக்கு. பாடிவாசலை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அவர் ஆகஸ்ட்னு சொன்னார்னா செப்டம்பர் ஷூட்டிங் ஆரம்பிப்பார். சூர்யாவோட போர்ஷன் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இந்த இது முடிச்சிட்டு வரதுக்கு அவர் சரியாக இருக்கும், அவ்வளோதான். ப்ரோ இப்போ இவர் சுகுமார் ப்ரோ ஏஸ் பத்தி சொல்லும்போது யாரோ ஒருத்தர் வந்து ப்ரமோஷன் சரியா பண்ணலங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நெகட்டிவிட்டியா அது பேசல ப்ரோ. இப்போ வீரதீர சூரனே வந்து படம் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினுச்சு, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினுச்சு. பட் படம் கலெக்ஷன் பெருசா பண்ணலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்கான கலெக்ஷன் அது இல்லைன்னு, அதுக்குமே இது ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? இந்த ப்ரமோஷன் சரியா பண்ணாதது, இல்ல சரியான ஒரு ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் இல்லாதது காரணமா இருக்கும்னு தோணுதா உங்களுக்கு? மார்க்கெட்டு தாண்டி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் வந்தா மட்டும்தான் அதோட கலெக்ஷன்ஸ் வந்து. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அதுக்கான வந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே எல்லா சைடுமே நெகட்டிவ்னு, அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே வரல. ஒரு மிக்ஸ்டு கூட பெருசா வரல. மேபி 1-2 பேர் வந்து மிக்ஸ்டா கூட சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிவ்யூ ப்ளஸ் ஃபேமிலி கண்டென்ட்டும் கூட. அது ஃபேமிலியா வந்து எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த படத்துக்கு இருந்தது. இதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷன் பண்ண டீம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு தியேட்டர் விசிட்ல இருந்து இன்னும் ஒரு கூட ப்ரொமோஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம். எல்லா ஃபேக்டருமே வந்து கூடணும். எல்லா ஃபேக்டருமே வந்து காம்பினேஷன்ல தான் ஒரு படத்தோட தியேட்டரிக்கல் ரன் இருக்கு. இதுல வந்துட்டு சில பேர் வந்துட்டு படம் நல்லா இருக்கு பட் ஆனால் ப்ரொமோஷன் ஃபேக்டர்ல மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 ஒரு படம், அந்த படம் வந்துட்டு நல்ல ஃபீட்பேக் எல்லாருக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரிவ்யூ வந்துருந்தது. ஆனா அதுக்கு அந்த படத்துக்கான மினிமம் புஷ் வந்து இனிஷியலா பண்ணாம விட்டுட்டு இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் எல்லாரும் பார்த்து பார்த்து சொல்லி வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன புஷ் பண்ணாலுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க அது அது இனிஷியலா கிடைக்கிற புஷ் மாதிரி வந்து லேட்டரா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ள வேற படங்கள் ரிலீஸ் ஆயிடுது. இப்ப தக்லீஃப் வரப்போகுது, அதுக்கான ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. ப்ரொமோஷன் மட்டும் ஒரு காரணமா அமைஞ்சிடாது, எல்லா ஃபேக்டருமே வேணும். வீரதீரசூரன் வந்துட்டு ஃபேமிலி கண்டென்ட்டா வந்து அந்த படம் வந்துட்டு இல்லைன்றது மாதிரி, அதாவது ஒரு ஃபேமிலியா நான் வந்துட்டு ஒரு 4 ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே நான் தியேட்டர்ல கூட்டு போய் பார்த்தா வந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃபேக்டர் இல்லை. அதுக்கு வந்து ஒரு த்ரில், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு மாதிரி ஒரு எப்படி ஒரு நைட்டு ஜேர்னர் மாதிரி அது போகுது. அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றதுமே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு எப்படி சொல்றது, கைதியுமே அந்த மாதிரி ஒரு ஜனர் தான். ஆனா அதுல கமர்ஷியலுமே வந்து நிறைய இருக்கும். ஆனா வீரதீரசூரன்ல கமர்ஷியல் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி தான். அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஜோன்ல போயிருப்பாங்க.
புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. ப்ரோ அதே மாரி இப்ப லோகேஷ் இல்ல சந்தீப் ரெட்டி வாங்க இவங்கலாம் இருக்காங்கல்ல ப்ரோ. இப்ப சந்தீப் வந்து அனிமல் முடிச்சாரு. இப்ப ஸ்பிரிட் கமிட் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோயின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவரு லோகேஷ், சந்தீப் இவங்கலாம் ஒரே டைம்ல 4, 5 கதை வச்சிருப்பாங்களா ப்ரோ பவுண்டடா ரெடியா? அதாவது ஒரு எந்த ஸ்டார் கேட்டாலுமே இந்த ஜானர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டா உடனே ஒரு லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ற மாதிரி ரெடியா அவைலபிளா இருப்பாங்களா ப்ரோ? ஏன்னா நான் நிறைய கேள்விப்படுறது லோகேஷ்லாம் நிறைய ஒரு அக்கேஷனலா மீட் பண்ண போய் அங்க டக்குன்னு படம் பண்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்காம போய் இப்ப மாஸ்டர்லாம் வந்து டக்குன்னு போனாரு, ஒரு கமிட்மெண்ட் அங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. எப்படி ப்ரோ அது பாசிபிள் ஆகுது அவங்களுக்கு? ஏங்க யாராவது பேசுறீங்களா? யோசிக்கிறேன். தேங்க்ஸ் மகேஷ். நானும் கூட ஏதாவது பக்குன்னு பயந்துட்டேன். நான் என்னுடைய அதான் இது கேட்கல போல அப்படின்ட்டு வந்து பாக்குறேன் போன. ஓகே. ஆமா, இல்ல கேள்வி யாரு கேட்டாங்கன்னு தெரியல. தலைவா ஆமா அவரே சொல்லட்டும். அவர் அண்ணன் இல்லைன்னா நான் சொல்றேன். அது லோகேஷ் வந்துட்டு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ண கதையை அவ்வளவு கதை வச்சிருக்காரு தலைவா. அது என்ன கோயின்சிடன்ஸ்னு தெரியல. அவர் பண்ற கதை எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ்க்கும் ஒத்து போற மாதிரிதான் இருக்கு. அப்ப கூலிக்கு முன்னாடி அவர் பண்ண கதையை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இப்ப நான் கொஞ்சம் மாத்தி அது தலைவருக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நிறைய கதை பண்ணி எப்ப பண்ணி வச்சேன்னு கேட்டாங்கன்னா, மாநகரம் முடிஞ்சு ஒரு 2.5 years எதுவுமே இல்லாம இருந்தாரு. அந்த டைம்ல நான் பண்ணேன். மாநகரம் முடிஞ்சு ஒரு 2 years கேப் இருந்துச்சு, அப்ப நான் பண்ணேன். ஒரு 4 years அவருக்கு நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு, மாநகரமுக்கு முன்னாடியும் மாநகரத்துக்கு அப்புறமும். ஸோ அந்த டைம்ல நான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னாரு. சந்தீப் ரெட்டி வாங்கா பத்தி நமக்கு தெரியல தலைவா. அந்த ஆளோட இன்டர்வியூ பார்த்தாலே ஒரு மாதிரி குபீர்னு இருக்கும். ஆங்கர் பண்ணு, அதனால அந்த கையை பத்தி தெரியல நமக்கு. தெரியல சந்தீப் தெரியல. லோகேஷ் இதுதான் எப்பயுமே அந்த பேர் என்ன சொல்லுவாங்களே, சினாப்சிஸ் இல்லாம இன்னொன்னு சொல்லுவாங்க, அது எப்பயுமே வச்சிருப்பாங்க தலைவா சில டைரக்டர்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாம லோகேஷ் வந்துட்டு ஒரு ஈவென்ட்டான பிலிம்ஸ் தானே பண்றாரு. நம்ம ஹாலிவுட் படங்கள்ல பாக்குற மாதிரி செட் பீஸை மையப்படுத்தி எடுக்கிற படங்கள் தானே நிறைய பண்றாரு. அதனால அவர்கிட்ட எப்பயுமே கதை இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இப்ப இன்டர்வியூல சொல்றாரு மாஸ்டர் 2 வச்சிருக்கேன்றாரு. எப்ப எழுதினாரு ஒண்ணும் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல அதான் தலைவா நீங்க சொல்ற மாதிரி அதாவது ஒன் லைன் இல்ல ஒரு சின்னதா ஒரு 20 minutesக்கு கோர் ஐடியா வச்சுட்டு அந்த ஸ்டார் ஓகே சொல்லிட்டா டெவலப் பண்ணிடுறாரு போல. ஒரு மாசம் 2 மாசத்துல வந்து படமா அது ரொம்ப ஃபாஸ்டாவும் பண்றாரு. அது நிறைய டைம் நல்ல அவுட்புட்டாவும் வந்துருது. அது அவருடைய ஒரு ஸ்ட்ரென்த் தான் அது. ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம ஹரி சார், ஜிவிஎம், நம்ம விண்டேஜ்ல யார் யாரெல்லாம், சங்கர் சார் ஆகட்டும், யார் யாரெல்லாம் நம்ம ஒரு டைம்ல பார்த்து இவங்க தான்டா எல்லாமே நினைச்சோமோ, இவங்கள பல பேர் வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு வரதுக்கே தடுமாறுறாங்க. இப்போ ஹரி சார் எடுத்தீங்கன்னா இது வந்து யானை வந்து கொஞ்சம் டீசெண்டா பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். சங்கர் சார் இப்போ கேம் சேஞ்சர்ல அந்த எடிட்டர் யாரோ சொல்றாங்க 7 மணி நேரம் அவர் எடுத்து வச்சிருந்தாரு, அதை எடிட் பண்ணி நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஜிவிஎம் சார் இப்போ அவர் ஒரு பக்கம் அவர் அந்த டெப்ட்ல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன் தலைவா இப்போ புதுசா வரவங்க இப்போ லோகேஷ்லாம் ஒரு 5 yearsலயே ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. பீட் இப்போ சந்தீப் பேசணும். இப்போ வரவங்க டக்குனு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. எஸ்டரியர் லெஜெண்ட்ஸ் ஏன் அந்த ஸ்பாட்டை விட்டாங்க? இந்த ஜென்ரேஷனுக்குலாம் அவங்களால இது பண்ண முடியல. தலைவா சூப்பரா இதே சந்தேகத்துலதான் நான் ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா அந்த டைம்ல டேரக்டரோட சம்பளம்ன்றது வேற இல்ல தலைவா. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோக்கு ஈக்குவலா சம்பளம் வாங்குறாங்க ஜெயிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம். இன்னொன்னு இப்ப ஜிவிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரொடக்ஷனுக்குள்ள போனதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அவர் வந்துட்டு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாம இருந்தாருன்னா இன்னுமே, ஏன்னா அவர் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரிலாம் எனக்கு பெருசா தெரியல. நான் வந்துட்டு கதையை ஸ்கிரீன் பிளேயா விட்டுருங்க, ஆனா மேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதே பழைய ஜிவிஎம் ஸ்டைல் அப்படியே இருக்கு. சில டேரக்டர்ஸ்க்குலாம் மேக்கிங்கே அப்படியே ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. இப்போ சங்கர் சார்லாம் அவரோட மேக்கிங் தான் நம்ம பாராட்டியிருக்கோம். கேம் சேஞ்சர்லாம் மேக்கிங்கே ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஹரி சார் வந்துட்டு டோட்டலா தெரியல, அவர் தான் கொஞ்சம் மாறணும். ஆனா இன்டர்வியூலாம் ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. இந்த 3 டேரக்டர்ல ஹரி சார் மட்டும்தான். அவர் எல்லா தப்பையும் ஆமா தப்பு தான், மாத்தணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அடுத்து பிரசாந்தோட ஒரு படம் பண்றாரு, தெரியல பார்ப்போம். ஆனா திருப்பி அவங்க அந்த லெவலுக்கு டக்குன்னு வருவாங்களான்னு தெரியல. நான் ரொம்ப ஆசைப்படுவேன் கம்பேக் கொடுக்கணும்னு. ஏன்னா இப்ப ஏஆர்எம் நான் தான் எதிர்பார்க்கறேன் மதராசில ஏதாவது ஒண்ணு பண்ணி. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அப்படின்றதுனால. ஸோ அது நடக்குமா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே இப்ப லோகேஷ் ஒரு இடத்துல இருக்காருல்ல, அடுத்த 5 yearsல கண்டிப்பா அது மாறும். யாருமே ஸ்டாண்டர்டா மணிரத்னம் தவிர, ஆப்வியஸ்லி சுந்தர் சி நம்ம ஆட் பண்ணிக்கணும், இவங்க 2 பேரை தவிர இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற டேரக்டர்ஸ் யாருமே இல்லை. பாரதி ராஜாலாம் மணிரத்னத்தை விட பீக்குங்க ஒரு டைம்ல. ஆனா அவங்கலாம் இப்போ
இல்ல அது வந்துட்டு அது சில பேருக்கு மட்டுமே அமையும். ரெலவெண்டா இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் இப்ப கமல் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டு இருக்காரு. காலத்துக்கு ஏத்த மாதிரி ரெலவெண்டா மாறணும்ல இருங்கயா. விஷால் ப்ரோ, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். கண்டிப்பா அது மாறணும். சுந்தர்சி மாறுறாரு. வாங்க வினோத், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீர்கள், என்ன கதை? இன்னைக்கு பேக் டு பேக் 2 படம் பார்த்தேன், 2மே நல்லா இருந்தது. ஏசு, அப்புறம் இன்னொரு படம் லெவனா 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 செவனா? செவன்லாம் ஹாலிவுட் படங்க. ப்ரோ. லெவனா? 11 சரி சரி. செம்மையா இருக்குது அந்த படம். அது போய் ஓகே ஓகே. தியேட்டர்ல பாருங்க, நல்லா இருந்தது. நானு நான் தாங்க முதல்ல பார்த்துட்டு சொல்றேன் நான் பிரகாஷ் என்ன இருக்குன்னு. பிரகாஷ் ப்ரோ விமர்சனம் இன்னைக்கு பார்த்துட்டு தான் போனேன். பேக் டு பேக் போனேன் 2மே. ஏன் உனக்கு வீரஜரன் மாதிரி ஆயிடுச்சு இந்த படம்? ஏசும் படம் நல்லா இருக்கு, ஆனா ரெஸ்பான்ஸ் இல்லையே. இல்ல, அதான் விஜய் சேதுபதியே சொல்றாரு, நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியலன்றாரு. அதெல்லாம் கொடுமைங்க. அவரு நல்ல இல்ல ப்ரோ, படம் அவரு வந்துட்டு. ஒரு ஒரு அந்த யூடியூப்ல போய் கொஞ்சம் பேட்டி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். மக்களுக்கு தெரியல படம் ரிலீஸ் ஆனது. என்ன ஏதாவது பேசுனீங்களா? எனக்கு ஒண்ணு ப்ரோ கேட்கல. அவர் பண்ணாரு ப்ரோ, இன்டர்வியூலாம் அவர் இல்ல பண்ணாரு. என்னன்னு தெரியல, ரெஸ்பான்ஸே இல்லை. இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸுக்கு எப்பயா வந்தேன்னு கேட்டா 7, 11, U1ன்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிற நீ. ஆமா, இல்ல இன்னொன்னு, லாஸ்ட் வெறும் நல்லா இருக்குது படம், புரியுதா இல்லையா? ஒரு நல்ல படத்துக்கு வீரதர்மன் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அது இந்த சூப்பர். படம் அது மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அந்த 11 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. இப்ப எங்க ஊர்ல 2 தியேட்டர் ஆக்கிட்டாங்க. படம் பாதி தியேட்டர், நான் போன தியேட்டர்ல எனக்கு ஆச்சரியமாயி போச்சு. அதுல ஏஆர் முருகதாஸ் தம்பி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, மீதி யாரும் தெரியல. அபிராமி தெரியுது, மீதி எல்லாம் கொஞ்சம் புதுமுகம் தான், ஒரு 2 3 பேரை தவிர. ஆனா ஒர்த்து படம். சொல்லுங்க மகேஷ் ப்ரோ, அவர் கை தூக்கிட்டு இருக்காரு. ஆமா விஷால் மன்னிச்சிருக்க, நீங்க 11 வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே இதை போட்டிருந்தீங்க பாசிட்டிவ் ரிவ்யூவை. நான் ஏதோ ப்ரொமோஷனல் இதுன்னு நினைச்சிட்டு நான் இப்ப இது பண்ணல பெருசா. ஆனா நீங்க ஃபர்ஸ்டே போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. விஷால் பாய், நீங்க நிறைய பேர் வாரி வாரி டிக்கெட் கொடுத்தாங்க, என்ன மேட்ரு ப்ரோ அது? நான் ஒரு 10 அடி ப்ளூ டிக் பார்த்தேன், வாரி கொடுத்தாங்க டிக்கெட். என் காசு தான் வேஸ்டா போச்சு, 120 ரூபா. என்ன மேட்ரு அது? ப்ரொமோஷன் கொடுத்தா? ஒருத்தர் சேரோட எந்திரிச்சு ஓடிட்டாரு. ஐயா மாவீரன் கேக்குதா? எதுவுமே பேசல மாவீரன் நீங்க. கேக்குதா? பிரகாஷ் பரத், திடீர் மாவீரன் திடீர் கேக்குது இல்ல கேக்குது ப்ரோ, கேக்குது. திடீர் சரி திடீர்னு மாவீரன், மௌனம் விரதம். இன்னைக்கு அந்த திடீர் 11 திடீர் படத்தை கொடுத்தாங்க, என்ன மேட்ரு அது? நேத்துல இருந்து நான் பெரிய ஐடி ஒரு 10 ஐடி கொடுத்தது, கம்பல்ல கொடுத்து கொடுக்க இப்போ சொல்றாங்களா? அது என்ன என் ஃப்ரெண்ட் மேட்டர்ன்னு தெரியாது. ஒருவேளை கண்டெஸ்ட்ல நான் கலந்துருந்தேன்னா மாவீரனுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க, நீங்க வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஓ, நான் பார்த்தேன். நான் போற ஐடியாவே கிடையாது, திடீர்னு பிளான் பண்ணதுதான் அது. நான் போற ஐடியாவே இல்ல. பேக் டு பேக் வினோத், பார்த்து தான் பல வருஷம் ஆச்சு. நான் ஏகே படம் தவிர வேற 2 படம் பார்த்தது இல்லை பேக் டு பேக். வினோத், அதாவது இப்போ நீங்க சொன்ன அந்த 11 படத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய் ஃபேனு, அவன் படம் ரொம்ப சூப்பரா இருக்கான், வா 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 வான்னா. சேர்றா எங்கேயா ஓடுதான்னு பார்த்தா எங்க ஊர்ல ஓடவே இல்லை. நான் எங்க போய் போறது? கும்பகோணத்துல போல ஒரு தேட்டர்ல விடுவான். எங்க இல்லையே, போஸ்டர் தான் இருக்கு, எங்கேயுமே ஏதோ இல்லை. எங்க ஊர்ல போன வாரம் ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணி இந்த வாரம் 2 தேட்டர் ஆகிட்டாங்க அந்த படத்தை. நல்லா இருந்தது. நான் ஈவினிங் ஷோ படம் போயிட்டு வந்தேன். தேட்டரே பாதி தேட்டர் விட 300 பேர் இருந்தாங்க. பெரிய விஷயம் தான் அந்த படம். இல்ல அவன் கேட்கவே மாட்டான், அவனே வாயை திறந்து கேட்டான், டே த்ரில்லர் ஆண்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. கடைசியில ஒண்ணுமே இல்லை. அது என்னன்னே புரியல. இது மிஷன் இம்பாசிபிள் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? இதோ கீழே ஐயா மாவீரன் நான் ஒருத்தர் பா- இருக்காரு, கமல் டிபி வச்சிருக்காரு, அவர் அது பாப்பாரு இங்கிலீஷ் படம். அது ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்க விட மொக்கையா மாட்டாரு, இருந்துச்சு. அவர்கிட்ட கேளு. அவர் பார்த்து தூங்கிட்டு வந்திருக்காருங்க. ஐயா அந்த படம் நாலு இல்ல 4 கெட்ட வார்த்தையில கூட திட்டீங்க, தயவு செஞ்சு மௌன விஷால் ப்ரோ, விரதம் மட்டும் பண்ணாதீங்க, அப்பப்போ பக் அந்த ஆகிட்டே. டைரக்டர் எங்க ஊருக்காரு தான் ப்ரோ, 11 டைரக்டர். எனக்கு இப்பதான் மிஷன் தெரியும். இம்பாசிபிள் டேரக்டரா? ஐயா அவரு இல்ல ப்ரோ, இந்த 11 ஒரு படம் சொன்னீங்களா, அந்த படம் டைரக்டர். ஓகே எனக்கு ஓகே இப்பதான் தெரியும். ஓகே ஓகே. வினோத் ப்ரோ ப்ரமோஷனா ப்ரோ? அதான் புரியல நமக்கும். ப்ரோ டிக்கெட் கொடுத்தாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்போ பேசுறாங்க, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் எனக்கு தெரியும், அதனால சொன்னேன். உனக்கு எந்த ஏன் படம் ப்ரோ மாவீரன் அந்த பிடிச்சது? டீசர் மாவீரன் ப்ரோ, எது ப்ரோ? உனக்கு எந்த படம் இந்த பிடிச்சது? வாரம் இந்த வாரம் நான் எந்த படமும் பார்க்கல ப்ரோ. எஸ் ப்ரோ ஒர்த்து. ஆனா மாவீரன் ஓகே ப்ரோ, ஓகே. நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து என்ன ஒரே கலைபரமா 1 hour ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்களேங்க கமெண்ட்ல. யார்? அது பயங்கரமா நேத்து இல்ல இருக்கு. ப்ரோ, பழசு. அது பழசு. பழசா? யார் விரும்பனா? விருமன் இல்ல, வேற யாரோ பேர், ஏதோ தெரியல. ஏதோ வேற ஒண்ணுமா இருந்துச்சு.
பரணி ப்ரோ நான் கேக்குதா? திருப்பி கேட்கிறேன். தனுஷ் டீசர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப இன்டென்ஸா, எனக்கு உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சு. நான் உண்மையிலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. நான் கூட இப்ப தெலுங்கு படம் அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே பறக்கும், அது மாதிரிலாம் இல்ல பாருங்க. ஷேக்கர் கம்புலா படமா இருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்காங்க. எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்கு. இந்த இந்த ஒர்க் பார்த்தோன்னே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு என்னமோ பர்ஃபார்மன்ஸ்ல தெறிக்க விட்டுருப்பாருன்னு தோணுது அந்த மனுஷன். நாகார்ஜுனாவுமே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ரோல் இருக்குன்னு பார்த்தா அந்த ஆளோட ரோலுமே ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. அந்த மனுஷனோட ரோலும் ராஷ்மிகா பளிச்சுனே இல்லை, அது சூப்பர் மேட்ரு. ஸோ அவங்களும் அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு ஆளா தான் இருக்காங்க. அதனால நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ஹியூஜ் பேங்கர் ஃபிலிம் ஃப்ரம் தனுஷ் ஐயா. பார்ப்போம். யாரோ நடுவுல கூப்பிட்டாங்க. ஆமா பரணி ப்ரோ உங்களை தான் கூப்பிட்டே இருக்காங்க. ப்ரோ பரணி ப்ரோ கேக்குதா? அப்பல இருந்து கூப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பீக்கி பிளைண்டர் எப்போ சீசன் எபிசோட்ஸ் விடு 6 விடுவாங்க? சீசன் 6ஆ? இல்ல ப்ரோ எபிசோட் 6 சீசன் 1 எபிசோட் 6 5 விட்டுட்டாங்க. ஜி5ல தானே விடுறாங்க வீக்லி. ஆமா 5 சீசன் விட்டாங்க. நேத்து விடல, இன்னைக்கு விடல. 6 எபிசோட் எப்போ தலைவா தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு? ஒர்த்தா? நல்லா தான் ப்ரோ இருக்கு. 5 வரைக்கும் பார்த்துட்டேன். 5 எபிசோட் பார்த்து நல்லா இருக்கு. 6வது எபிசோட் இன்னும் விடவே இல்லை. நேத்து விடல, இன்னைக்கு விடல. விஷால் ப்ரோ பழைய ஸ்டைல்ல அடல்ட் சீன் மட்டும் இங்கிலீஷ்ல வருது. என்னங்க இது? ஏங்க இதெல்லாம் சின்ன வயசுல அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. திருட்டு விசிறி வாங்கிட்டு வந்து பாக்குறப்ப அந்த சீன்ஸ்லாம் மட்டும் இங்கிலீஷ்ல வரும். என்னடா அதை ஏன்டா டப் பண்ணலன்னு இருக்கும். அவங்களுக்கு 1000 கவலை இருந்தா இவருக்கு என்ன கவலை பாருங்க. இல்லைங்க ஏங்க அந்த சீரீஸோட உச்சமே அதெல்லாம் தான் இருக்கு. எல்லாமே அதுல கரெக்டா பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இங்கிலீஷ்லயே பாத்துக்கலாம் தலைவா. உழுதுற போறீங்க. அந்த இது வரவே காமிக்கவே மாட்டேங்குது. இந்த இது சீரிஸ் டெலிகிராம்ல நானே பார்த்தேன். இல்ல இது இந்த ஜி டிவில ஜி கஃபே அதுலயே தான் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஃபாலோ பண்றதுல, அதனால எனக்கு தெரியல எபிசோடு. ஒருவேளை நானும் 5 எபிசோடு தான் பார்த்திருக்கேன். நானும் ஃபாலோ பண்றேன் தமிழ் டப்பிங்க. மண்டே டு ஃப்ரைடே விடுவாங்க போல 5 எபிசோடு. சாட்டர்டே சண்டே ஹாலிடே விட்டுருவாங்க போல. நாளைல இருந்து திரும்ப விடுவாங்க 6, 7, 8 விஷால் ப்ரோ ஒரு 2 அப்டேட் சொல்லு ப்ரோ, நான் போறேன். அந்த விஷ்ணு விஷால் படம் எதுவுமே வரது இல்ல. அப்படியே விஜய் சேதுபதி அடுத்த லைன் அப் சொல்லுங்க விஷால் ப்ரோ. 120 நாள் ஷூட்டுன்னு கேட்டு இது வரைக்குமே 170 நாள் ஷூட் முடிஞ்சிருக்கான் இந்த 2 வானம் படத்துக்கு, ராட்சசன் டைரக்டர் படத்துக்கு. இன்னும் ஷூட் டேஸ் கேட்கறாரு அப்படின்ற ஒரு தகவல் நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ண அவங்க சொன்னாங்க. அதனால விஷ்ணு விஷாலை பத்தி நமக்கு தெரியல. அடுத்து இன்னொரு படம் இவரு ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்னு அவங்கள தான் சொன்னாங்க. செண்பகமூர்த்தி இருக்காருல்ல ரெட் ஜெயின்ட்ல, அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு விஷ்ணு விஷால் படத்தை அப்படின்னு கேள்விப்பட்டேன். எழில் டைரக்ட் பண்றாருன்னு சொன்னாங்க. அது அந்த 3 பேர் 3 காதல் சொன்னது அது உண்மையா இல்லை கன்ஃபார்மா வருமானு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து யாரது கேட்டீங்க? யாரோ கேட்டாரு. யாரதுங்க கேட்டாரு? விஷ்ணு விஷால், விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியா? ஐயாவை என்ன சொல்றது? விஜய் சேதுபதி ஐயா அடுத்து என்ன பண்றாப்ல? தலைவன் தலைவி தான் இப்போ. அதான் ப்ரோ இல்ல கொஞ்சம் தெரியல. இல்ல இந்த படத்துல கொஞ்சம் நல்லா துருத்துரு நல்லா இருக்கு. இந்த படம் ஏஸ்ல நல்லா இருக்கு. இப்ப எடுத்த படம் தானே அது? லேட்டஸ்டா எடுத்த படமா இல்ல கொஞ்சம் பழைய படமா? பழைய சேதுபதியை பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்லா பண்ணாரு. ஆமா நல்லா துருத்துரு இருந்தாரு, நல்லா இருந்தாரு. அதனால கேட்டேன் ப்ரோ. இது இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னொரு 5-8 இயர்ஸ்ல யார் ப்ரோ அந்த தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் அடுத்தது தாங்கி பிடிப்பாங்கன்னு தோணுது? இந்த டயர் 1 ஸ்டேட்டஸ்ல இருந்து சொன்னா அடிப்பாங்க நம்மள, விடுங்க. எஸ்கேன்னு ஒரு பரணி ப்ரோ இருக்காரு, அவருக்கு கேட்கல. ரங்கராய சக்திவேல். ஆமா நேத்து ஸ்பீச்ச வேற கேட்டுட்டு வைப் மாவீரன் ப்ரோ. என் தலைவன் மாவீரன் ப்ரோ உன ரைடு முடியலையா? விசாரணைக்கு கூடுவாங்க கம்னர் ப்ரோ. இல்ல எது ஷூட்டிங் முடிஞ்சாதான் புஷ்ணிக்கா ஓடிப்பாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமா ஈடி ரைடு இருக்கு. 3 பேர் யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியல. கம்னர் ப்ரோ, மாவீரன் ப்ரோ அடக்கி வாசிங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவரு அகோரி மாதிரி இருக்காரு. நீங்க ஏங்க ஜான்ஸ்னோ மாதிரி என் தலைவன் வந்திருக்கானே கேம் ஆஃப் த்ரோன் ஜான்ஸ்னோ ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, புரியலையே. ஒருத்தர் சொன்னாரு, யாராவது வரலட்சுமி வீட்டுக்கார மாதிரி இருக்காராம். தயவு செஞ்சு உங்க காலில் வந்து கேட்க எல்லாம் பண்ணாதீங்க. அவர் பேர் நிக்கோலாயா? நிக்கோலஸோ
இல்ல ஐயா ஐயா டிவியேட் ஆகாதீங்கய்யா, உங்களுக்கான ஒரு பதில கொடுங்கய்யா. ஐயா எனக்கு எஸ்கே தான் ஐயா தோணுது. ஏன்னா லைனப்லாம் தரமா இருக்காது, எஸ்கேக்கு தான் ஐயா. எஸ்கே அப்புறம் தனுஷ் தோணுதுங்கய்யா. ஓகே, தனுஷ்லாம் ஆல்ரெடி விட்டாங்க. மத்தவங்கலாம் ஆனா டயர் ஒன் ஸ்டேட்டஸுக்கு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப ஏகே சார் ரெகுலரா படம் பண்ணணும். இப்ப சூர்யா சார் அடுத்த லைனப்பும் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் ரெகுலரா படம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அவங்களே தான் இருப்பாங்க. ஆனா 2 பெருசுங்களும் வேலையை பார்க்குது மஜாவா. இந்த சைடு தக் லைஃப், அந்த சைடு ஜெயிலர் 2 கூலி. அவங்க வேற லீக்ல இருக்காங்க. டயர் ஒன்னா ப்ராப்பர் டயர் ஒன் வித் கன்சிஸ்டன்சி 2 பேரும் தாங்க பண்றாங்க. இல்ல அது நிறைய பேரு அவங்க ரிட்டையர் ஆவாங்க இதுன்னு பார்த்தா தேர்ட் இன்னிங்ஸுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாமா. சரி போ மறுபடியும் எனக்கு பிரதீப் மாதிரியும் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. டயர் நான் சொல்லலான்னு வந்தேன், சொன்னா கடிச்சு வச்சிருவாங்களோன்னு பயம், அதனால கம்முன்னு இருந்துட்டேன். இல்ல பிரதீப்கிட்ட என்ன பிரச்சனைனா இப்ப நடுவுல திருஷ்டி பொம்மையா எல்ஐக்கேன்னு ஒண்ணு வருது. பிரதீப் எல்லாருமே அதான் சொல்றாங்க, பையன் நல்லா போயிட்டு இருக்கிறான். தனி இல்ல விசால் bro தனியா வந்து தட்டிங் பண்ணாரு. இந்த இதோட இப்ப கூட்டமா வந்து மாட்ட போறாரு தீபாவளிக்கு. நாங்க வரா சிங்கிளா வந்து தட்டிடுறாரு. ஏங்க அந்த கதையை கேட்டவங்க எல்லாமே அது மரணம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல ப்ரோ, மாறி படம் வருது, மாறி படம் நம்பி போலாம், அதனால சொல்றேன். ஏன்னா தனியா வந்து தட்டிடுறாரு. கொஞ்சம் பிளாஷ்ல வர சொல்ல தாங்க வரா. நான் எப்படி நான் பைசன் தான் போவேன். அதுதான் ப்ரோ நானும் வேட்டை கருப்பும் வருதுன்னு சொல்றாங்களே. வேட்டை கருப்பும் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், பாப்போம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பேக் அடிக்க மாட்டாரு. மாரி சுல்லாஜ் படம் வந்துரும். வேற யாரும் வருவார் தெரியல. அவரு இது பண்ண வாய்ப்பு இல்ல. அது ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம். ப்ரோ இல்ல இப்ப பிரதீப் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வட்டாரத்துலாம் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்ஐகே வந்து அவருக்கு ஒரு பல பறிச்ச மாதிரி. லைக் வந்து எப்படி சொல்றது, இப்ப ஹேட்ரிக் அடிச்சுட்டாருன்னா அவருமே ஓகேப்பா இவரும் ஒரு ஸ்டார் தான் ஏத்துப்பாங்க. இல்லைன்னா கண்டென்ட் ஓடுனுச்சுப்பா அவ்வளவுதான், இவருக்காகலாம் ஓடலங்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. டியூடு வந்து கிளிக் ஆகி கரெக்டா அந்த ஒரு மீட்டர்ல போனாருன்னா ஓகே இவருக்குமே ஒரு இது இருக்கு. ஏன்னா டிராகன் ஆகட்டும் லவ் டுடே ஆகட்டும் அந்த ப்ரமோஷன் அந்த கண்டென்ட் அதுக்காண்டி தானே. நீங்க பிரதீப்பை கொண்டு போய் டக்குன்னு ஒரு இதுல சொல்லிட முடியாதுல்ல. இப்போ எஸ்கேவை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, எஸ்கேக்கு ரொம்ப சீக்கிரமே அந்த growth கிடைச்சிச்சு. எஸ்கேக்குமே ஒரு 7 years எடுத்துச்சு சாலிடா. ஓகேப்பா இவர் ஓரளவுக்கு ஒரு இடத்துல இருக்காரு. இவரு 3 years நம்ம தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு சொல்றாங்க. ஆனா அது கரெக்டா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும். ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்களே 80sல இருந்தே பயங்கரமா ஹிட் கொடுத்துருப்பாங்க 4-5 படம். அதே மாதிரி இப்போ பிரகாஷ் புரோன்னு நினைக்கிறேன், அவர் பேசினப்ப நம்ம எல்லாருமே அந்த எஸ்டீரியர் டைரக்டர்ஸ்ல மணியத்திரம் சாரை சொல்றோம், இவரை சொல்லுவோம். ஆனா சுந்தர்சி சாரை அவர் மென்ஷன் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அவரை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறோம் பெருசா. அவர் அப்பையிலேருந்தே ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காப்புல. அப்பப்போ இது கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு ஹிட் கொடுத்து ஒன்று சமாளிச்சு கொண்டு வந்துடுறாப்புல. இன்னொன்று காமெடி பண்றது தானே ப்ரோ ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். நீங்க ஆக்ஷன் படத்தை விட காமெடி பல வருஷம் பண்ணி அதுல கன்சிஸ்டண்டா நிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அவர் ரொம்ப பர்ஃபெக்டாவே பண்றாப்புல. ஐயா தயவு செஞ்சு மௌன விரதம் அனுஷ்டிக்காதீங்க. அப்பப்போ ஏதாவது ரியாக்ஷன் போடுங்க, அப்பதான் எல்லாரும் உயிரோட இருக்கீங்கன்னாச்சு தெரியும். இல்லை ப்ரோ, கேட்டுச்சு ப்ரோ. இல்ல இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்கிற பாலிசியை கொஞ்சம் ஓவரா கடைபிடிக்கிறீங்களான்னு தோணுது, எல்லாம் மீறி. இந்த சுந்தர்சி டாபிக்கே ஒரு 400 தடவைக்கு மேல பேசியாச்சு. இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னு தெரியல. நீங்க 400 தடவை பேசினப்போ நான் 10 தடவை லிசனர்லயே தான் இருந்திருப்பேன். ஸ்பீக்கர் கேட்டா ஒன்றும் கிடைக்காது, இல்லைன்னா கிடைக்கிறப்ப கரெக்டா பிரகாஷ் ப்ரோ ஓகே ப்ரோ இன்னைக்கு பேசியாச்சு கிளம்பலாம் எல்லாரும் அப்படின்னு பாரு. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சரி 401 கேட்டு போங்களேன் என்ன இப்போ. ஏங்க சரி 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 ஏங்க இவரை விட்டீங்க நீங்க. நான் அந்த டயர் ஒன் இது சொன்னா இவரை விட்டீங்களே, கார்த்தியை விட்டீங்களே. கார்த்தி தலைவா அவருக்கான இடம் தனியா இருக்கு தலைவா. அவரு ரொம்ப அண்டர் ரேட்டட் தலைவா என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒருத்தர் தான் எந்த கான்ட்ரவர்சிட்டி மாட்டாம அவர் ஒரு தனி லைவ்ல போயிட்டு இருக்காரு. அது ஜப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அதுலதான் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என்னன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் சூப்பரா ஓடணுங்க. அதுதானங்க நம்ம இது பண்றோம். இப்ப ஜப்பான்லாம் ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்க கூடாதுல்ல.
இல்ல அந்த ஜப்பான்ல மட்டும்தான் அதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் ஆச்சு தவிர கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு கார்த்தியை பத்தி தான் பேசலாம் நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு கார்த்தியோட பிறந்த நாள் வேற. சூப்பர்ண்ணே, அதை ஆரம்பிங்க. வச்சு தான் கொஞ்சம் வச்சு பேசலாம்னு பேசினேன். ஏன்னா ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க என்னன்னா வந்து பெரும்பாலான ரசிகர்களுக்கு பெரும்பாலான சினிமா ரசிகர்களுக்கு இப்போ ரஜினி ரசிகர்களோ, கமல் ரசிகர்களோ, அஜித் ரசிகர்களோ, விஜய் ரசிகர்களோ, இல்லை சூர்யா விட்டுருங்க, ஏன்னா அவர் பிரதர்னால விட்டுருங்க. மற்றபடி சிம்பு தனுசு மற்ற யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கார்த்தியை பிடிக்காம இருக்க முடியாது. அது எல்லா நடிகர்களுக்கும் பொதுவாக பிடிச்ச ஒரு நடிகர். இல்லை எல்லா நடிகர்களுக்குமே வந்து எல்லா ஃபேன் பேஸும் இவர் படம் ஹிட் ஆனால் ஒன்றும் அப்புறம் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க, இல்லை வயிறு எறிய மாட்டாங்க அப்படின்னா அது கார்த்தி படம், விக்ரம் படம். இந்த 2 படம் இருக்குது. 2 3 நடிகர்கள் தான். விக்ரம் படம் ஹிட் ஆனாலும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, கார்த்தி படம் ஹிட் ஆனாலும் சந்தோஷப்படுவாங்க. 2 பேருக்கும் இந்த ஹேட்டர்ஸுங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஜப்பானில் மட்டும் கொஞ்சம் அந்த அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு ஆடி லான்ச்சி பேச்சில் மட்டும் கொஞ்சம் சில கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தெலுங்கு வீட்டில் பேசுறது கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த 2 தவிர கார்த்தி மேலே பெரிய கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் கார்த்தி வந்து எப்படின்னா மற்ற நடிகர்களை விட அதிகமாக ரிப்பீட் வாட்ச் வேல்யூ உள்ள படங்கள் அதிகமாக கொடுக்குற நடிகர். குறைவான படங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃப்ளாப் படங்களும் டிவியில் படம் நம்ம பார்க்கலாம். அது என்ன படமா இப்போ ட்ரிபிள் ஏ காமெடிக்காக பார்க்கலாம், அந்த ஆலிநாள் அழகராஜா. இல்லை வந்து பல படங்கள் அவருடைய ஏங்க ஆலிநாள் அழகராஜா ட்ரிபிள் ஏ. சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் அன்பானவன் அடங்காதாசன் நடிச்சிட்டீங்களா? இல்லங்க, அன்பானவன் அடங்கா ட்ரிபிள் ஏனா ஆலிநாள் அழகராஜா. வந்துட்டு என்ன பிரகாஷ் ப்ரோ மாத்தி பேசுறீங்க? பிரகாஷ் ப்ரோ எங்களுக்கு ட்ரிபிள் ஏன்னா அதுதான். இல்ல ட்ரிபிள் ஏக்கு ரிப்பீட் பிரகாஷ் ப்ரோ ஆதிக்கே மறந்துட்டு இருப்பாரு அந்த படத்தை. ஆதிக்கு ஞாபகம் சரியா சரி நீங்க சொல்லு. இல்ல ஒரு நிமிஷம் சிம்பு ரைட்டு. சரி உங்கள்ட்ட கேக்குறேன், சுகுமார் படம் உங்கள்ட்ட கேக்குறேன். அன்பானவன் அடங்காத சராதன் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க? 2017. சூப்பர்ண்ணே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டாருண்ணே. இல்ல பிரகாஷ் ப்ரோ ட்ரிபிள் ஏக்கு ரிப்பீட் வேல்யூ ஒரு செகண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ. அந்த படம்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்பெல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சிம்பு வீட்லயே வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வாசல்ல படுத்தது, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து அது சொன்னது எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் என்ன நாள்ன்றீங்க? சரி 2013ல ஆலிநாள் அழகராஜா படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க? உண்மையாலுமே ஞாபகம் இல்ல. அது எனக்கு தெரியல ப்ரோ. அது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்க பாங்க எஸ்எம்எஸ் பாஸ் என்கிற பாஸ் பி அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே டைரக்டர் வந்து ட்ரிபிள் ஏன்னு அதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகேங்களா? ட்ரிபிள் ஏ எல்லா படத்தையும் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழ் டைட்டில் தூய தமிழ் டைட்டில்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து அதை வந்து டக்குன்னு அழகராஜா மட்டும் சுருக்கமா சொன்னது. அப்பயும் அது ஆலிநாள் அழகராஜா தான். கரெக்ட் ப்ரோ. சொல்லுவாங்க. அந்த படமும் ஓடல. அந்த படம் ஓடுனுச்சா சொல்றீங்களா? இந்த படமும் ஓடலையே. இந்த படம் ஓடல. காமெடிக்காக தெரிய ஆனா இந்த படம் ஓடல. நான் இப்பயும் சொல்றேன். ஆனா அந்த ஒரு இன்ட்ரோ சீன் போதும். இப்பயும் சொல்றேன், அது அதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் வரவே இல்லை. அதே மாதிரி இதுல காமெடி சீன்ஸ் போதும். அந்த படத்தை நீங்க ட்ரிபிள் ஏன்னு சொன்னோன்னு ஒரு 10 பேர் உடம்புல ஒரு மரண பயம் வந்துச்சுல, அதுவே எந்த ட்ரிபிள் ஏன்னு சொல்லி நீங்க சொன்னோன்னே எனக்கெல்லாம் சப்த நாடியெல்லாம் ஆடி போச்சு. ஒரு செகண்ட் தியேட்டர்ல போய் 2வது நாளே அழுதுட்டு என்னைய விட்டுருங்கடா வெளியிலன்னு கத்துன அந்த மெமரிஸ் எல்லாம். இல்லப்பா மாவீரா, அந்த படத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? இருக்கிற ஆக்சுவலா பேசுறது மாவீரன் இல்ல, அதுதான் பிரச்சனை. மாவீரன் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. இல்ல சுகுமார் ஓகே. நீங்க இல்ல சாரி ஒரே நிமிஷம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த படத்தோட இன்ட்ரோவெல்லாம் பார்த்துட்டு நான் சேர்றா ஓகேடா ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா தெரியல சம்பவம் பார்க்க போன எனக்கு தான். நீங்க சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்கும். இன்ட்ரோ பார்த்துட்டு எனக்கு நான் சில்லறையில செதற விட்டேன், உண்மையாவே சொல்றேன். அப்படியே யுவன் மியூசிக் இவன் வேற எல்லாம் அப்பா வேற மாதிரி போட்டிருக்கியப்பா அப்படின்ட்டு நல்லா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து படத்தை வந்துட்டு அது டைரக்டர் தப்புன்னு சொல்ல முடியாது, சூழ்நிலை அது எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன ஆச்சுன்ட்டு. அது எல்லாமே வந்து ஒரு பழைய கதைகள். பட் ஆனா எல்லார் சைட்லயுமே தப்பு இருக்கு. நான் இல்லன்னு வந்து அதுக்குன்ட்டு ஒன் சைடா நான் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனா தப்பு வந்து ஒரு சில சைட்ல இருந்தனால அந்த படம் முழுமையா வந்து பினிஷ் பண்ணல. அதனால அந்த படத்தோட அவுட்புட் அப்படி வந்துருச்சு. இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒண்ணு பேசிக்கிறேன், தூக்கிடாதீங்க ஸ்பேஸ விட்டு. ப்ரோ நீங்க சொன்னீங்க ஆதிக்கு வந்து சிம்பு வீட்டு வாசல்ல ஜல்லிக்கட்டுக்கு இது பண்ணாருன்னு. அவர் ஆக்சுவலா வாசலுக்கு வந்து கெஞ்சிருப்பாரு, இது போமானோன்னு சரி ஓகே இதை வச்சு ஏதாவது மேக் பண்ண முடியுதான்னு பாப்போன்னு அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல ஆதிக்கு.
ஆக்சுவலா வந்து அந்த படம் வந்துட்டு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எடுத்தாங்க. காலையில ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சு மணி போயிட்டே இருக்கு, ஹீரோவை காணவே காணோம். அவர் வந்தாரு சாயங்காலம் 4-5 மணியை போல வந்தாரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்காக வெயிட் அது பண்ணிக்கிட்டே என்ன, இருந்தேன். நான் அதுக்கு இப்பயும் சொல்றேன் ப்ரோ. அது என்னன்றது ஆக்சுவலா வந்துட்டு அவரோட இதுலயே நிறைய டைம் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து சில டைம் வந்து கரெக்டா ஒரு இது அந்த அந்த அது ஒரு பேட் ஃபேஸ்ன்னு வச்சுங்களேன். அதுதான் அதுக்காக தான் இப்போ வந்து திரும்பியும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து அது திரும்பியும் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி வந்து எல்லா விஷயத்துலயும் இப்போ ஒரு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அவர் மேல வந்து இருக்காது. இருந்தது, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அது அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் அவர் மேல நிறைய நிறைய இது வந்தது. கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக்ஸ்லாம் நிறைய வந்தது. பட் ஆனா அதெல்லாமே எல்லாரும் கடந்து வர இது தானே. அவருக்குமே வந்து ஒரு பேட் ஃபேஸ்ல வந்து அவர் அதை ரியலைஸ் பண்ணி இப்ப திரும்பி வந்து கரெக்டா வந்துட்டு இருக்காரு. இல்ல எஸ்டிஆருக்கு நெகட்டிவிட்டி ஓவர் ஜாஸ்தி ஆகுது. சூனா போன மாதிரி பஞ்சாயத்தை கலைச்சிட்டு நம்ம கார்த்தி பக்கமே வருவோம். இல்ல 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 நெகட்டிவிட்டிக்கு நான் சொல்லல. வந்துடுறேன் ஒரு நிமிஷம். இதுக்கு இல்ல ஒரு நிமிஷம், நெகட்டிவிட்டிக்கு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடுறேன். அந்த மரகத நாணயம் படத்துல வந்து எம்எஸ் பாஸ்கர்ட்ட வந்து ஆனந்தராஜ் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு எம்எஸ் பாஸ்கர் ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த பதில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என்ன நிலைமையில ரசிகர்கள் இருந்தாங்களோ அந்த மனநிலையில தான் இப்ப நான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து கார்த்தியோட பிலிமோகிராஃபில ஆரம்பிச்சு கார்த்தியை பத்தி பேசலாம், கார்த்தியோட பிறந்தநாள் ஸ்பெஷல்னு சொல்லி ட்ரிபிள் ஏ கொண்டு போனேன். அந்த ட்ரிபிள் ஏல நீங்க வந்து சம்மந்தம் இல்லாம இந்த படத்தை நாகப்படம் சொல்லி சிம்பு டாப்பிக்கா மற்றபடி சிம்புக்குள்ள போய் சிம்புக்குள்ள நீங்களே பேசி சிம்புக்கு நீங்களே நெகட்டிவிட்டி பரப்பி விட்டுட்டு அடுத்து சிம்புக்கு நெகட்டிவிட்டி பரப்புற மாதிரி இருக்கு. நம்ம கார்த்தி படத்துக்கு போலாங்கிறீங்க. இல்ல ப்ரோ, இப்போ நான் கார்த்தி படத்தை பத்தி ஒண்ணுமே இல்ல, சிம்பு படத்தை நீங்க பத்தி random-ஆ பேசுறதா இல்ல இப்பெல்லாம் பேசாம பிரகாஷ் bro, அடுத்த ஸ்பெஷல் போனா ஒரே வேணாமா? நிமிஷம் இப்பெல்லாம் வந்து கார்த்தி பக்கம் போலாம். இப்ப நான் வந்து ஒரு டயலாக் கூட முடிச்சுட்டு போலாம். தப்பு வந்து கண்டிப்பா வந்து எவனா இருந்தாலும் செய்வான். அதை வந்து செஞ்சுட்டு வந்து அப்படியே அதே இடத்துல நின்றுடாம அதை வந்து இது பண்ணி மூவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல கார்த்தி பக்கம் போனோம் அப்படின்னா அவர் சாரி ப்ரோ நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரு லாஸ்ட் போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம். எது அவ்வளவுதான் வேணா வச்சுக்கலாம் ப்ரோ. ஆனா அந்த டைலாக் தாண்டி சொல்றேன், தப்பு இருக்குன்றது வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இல்லங்க தமிழ்ல எழுதுனா உருதுல என்னன்னு கேக்குறாரு. தமிழ்ல இடது பக்கம் இருந்து வலது ஆமா பக்கம், எப்படி உருதுல வேணா வலது பக்கம் இருந்து இடது பக்கம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படியே எழுதுங்கப்பா. கார்த்தி பக்கம் புரிஞ்சா போலாம், சரி. கார்த்தி பக்கம் போலாம். கார்த்தி பர்த்டே ஸ்பெஷல் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு 2 நாள் முன்னாடி வந்து கைதி பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன். அது கரெக்டா வந்து அன்னைக்கே முடிச்சிடக்கூடாது, பார்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 1 ஹவர் பார்த்துட்டு விட்டு அப்புறம் நேத்து கரெக்டா 12 மணிக்கு வாத்தியார் ஸ்டுடியோ கிரீன்ல இருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ்னா ஜஸ்ட் ஒரு போஸ்டர் விட்டாங்க. அந்த டைம்ல திரும்பியும் வந்து கைதி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சுது, பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அவரை எல்லா ஃபேன்ஸ்க்குமே வந்து கார்த்திக் வந்து பிடிக்கிறதுக்கான காரணம் எந்த விதமான ரோல் கொடுத்தாலுமே அந்த மனுஷன் வந்துட்டு சூப்பரா பண்ற ஒரு ஒரு ஆக்டர். மெயினான ஒரு இதுவா சொல்லணும்னா நம்ம பருத்தி வீரன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பருத்தி வீரன் மாதிரி ஒரு வில்லேஜ் ரோல் கொடுத்தாலுமே கார்த்தி வந்து பண்ண முடியும். கடைக்குட்டி சிங்கம் மாதிரி வந்து ஒரு ரூரல்ல வந்துட்டு ஒரு அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு ரோல் கொடுத்தாலுமே பண்ண முடியும். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இந்த தேவ்ன்ற ஒரு படம் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாலும் பண்ண முடியும். ரொம்ப லோக்கலா பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சிறுத்தையில பண்ணியிருப்பாரு. ரொம்ப லோக்கலான ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் கூடவும் பண்ண முடியும். கைதி மாதிரி ஒரு படம் எந்த மாதிரி எல்லா ரோலுமே அந்த மனுஷன் பண்ணியிருப்பாரு. சர்தார்ல ஒரு ஏஜ் கெட்டப் கூட வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம். அதே சேம் டைம் கார்த்திக் ஹியூமர் ஜாஸ்தி. கார்த்தியோட பேச்சுல வந்து நிறைய ஹியூமர் இருக்கும். அந்த ஹியூமர் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அவர் பேசுறதுல வந்து நல்லா வந்து ஒரு ஒரு நல்ல கனெக்ட், நம்மளுக்கு கூட ஈஸியா வந்து ஒரு ரிலேட் பண்ணிக்க முடியுற ஒரு ஆக்டர் அவரு. இல்ல அது ஒண்ணு ப்ரோ. இன்னொன்னு, ஆமா நீங்க சொல்ற ஹியூமர் பர்டிகுலர் இது நிறைய பேர் சொன்னா ஏத்துப்பீங்களான்னு தெரியல, ஃபிளாப்பும்பாங்க. ஆனா எனக்கு பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்ல எனக்கு சகுனி ஒன் ஆஃப் த ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல உண்மையான ஹியூமர் நிறைய ஒர்க் ஆயிருக்கும். அவரோட அந்த ஹியூமர் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. இல்ல ஆமா கரெக்ட், அது ஒண்ணு. இன்னொன்னு யாரோ சினிமா சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பராசக்தி மாதிரி கார்த்திக் பருத்தி வீரன் வந்து ஒரு டெபியூட் ஆக்டர் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஏன்னா இப்ப சூர்யாவை எல்லாருமே சொல்லுவாங்க, சூர்யா வந்து இன்னைக்கு ஆக்டிங்ல வேற லெவல் பண்ணா. சூர்யா டெபியூட்ல சூர்யா வந்து பருத்தி வீரன் பண்ணியிருப்பாரான்னு கேட்டா சந்தேகம் தான். இதுவா சண்டைக்காலாம் சத்தியமா சொல்ல, ஒரு டெபியூட் பருத்தி யாராலுமே வந்து நான் இப்பயும் சொல்றேன் ப்ரோ, டெபியூல அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு
அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. பருத்தி வீரன் மாதிரி ஒரு ரோல் வந்து அவ்வளவு வெயிட் போட்டுட்டு அந்த ரோலே வந்து வேற மாதிரி ஒரு ரோல். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் கார்த்திக் நேஷனல் அவார்டு மிஸ் ஆச்சுன்னு நான் யோசிச்சுட்டு எப்போ அந்த படம் பார்க்கும்போது யோசிப்பேன். பிரியாமணி கொடுத்துருக்காங்க, அது டிசர்வ்டு தான், நான் இல்லைன்னு. பட் ஆனா கார்த்திக்குமே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த அவ்வளோ ஒரு ஒரு ரோலை வந்து அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, பாக்குற யாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது. ரொம்ப அதாவது ஒரு 10-15 படம் இல்ல ஒரு 30 படம் பண்ணவரோட பர்ஃபார்மன்ஸ் அங்க தெரியும் உங்களுக்கு. இல்ல நீங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், இவர் வந்து சிட்டியில வளர்ந்தவர், போய் இதுல படிச்ச ஒரு யூகேலயோ எங்கேயோ சம்திங், அப்படி இருந்த ஒரு ஆளு டக்குன்னு ஒரு டெபியூட் ஃபிலிமுக்கு அவர் வாய்ஸ் மாடுலேஷன் ஆச்சு ஒண்ணுமே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அவங்கள வெட்டிட்டு இவர் அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாரு, என்னை விட்டு போய் இன்னொருத்தனை நீ போயிடுயாடிங்கிறப்ப அந்த ஃபேஸ்ல ஒன்று. நீங்க டெபியூட் எடுங்க, பருத்தி வீரன் 1000ல் ஒருவன், இதெல்லாம் வந்து பல பேர் வந்து 30 படம் 40 படம் கழிச்சு பண்ற 2 லைனப் இது. ஏன்னா அதுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அவ்வளவு மெச்சூரிட்டி தேவை, சத்தியமா ப்ரோ, அதை நான் ஒத்துப்பேன். பருத்தி வீரன் எத்தனை டைம் பார்த்தாலுமே அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து இன்னும் வரையுமே கூட அதுல அந்த வேட்டியை வந்து ஒரு இது முட்டிக்கு மேல தூக்கி கட்டிட்டு அந்த ஒரு ஒரு இது நடந்து வர மாதிரி ஒரு சீன் வரும். அதுல யுவன் பிஜிஎம் வந்து அது அது ஒரு தனியா அது வேற இது வரலாம். பட் ஆனா இவரோட அந்த ஃபைட் சீன்ஸ் வந்துட்டு காட்டுல அது அமீரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவர் அது ஒரு ஒரு அந்த சுத்தி இடமே வந்து ஒரு வறண்ட காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மண்ணு ஃபுல்லாவே கீழே விழுந்து அடிப்படதான் செய்யும். அந்த அவர் அந்த டூப் பெருசா போடல அந்த ஃபைட்டுக்கு. இவர் வந்து அந்த ஒரு ஃபைட்டுக்கு இவர் வந்து ஒரு 100+ கேஜில இருக்காரு. அந்த படத்துக்காக வெயிட் போட்டு பண்றாரு. அவ்வளவு பேர் இது பண்ணி அடிக்கணும். அந்த அந்த ஒரு ஃபைட்டுக்கு நிறைய கஷ்டப்பட்டாராம். நிறைய உடம்புல வந்து நிறைய காயங்கள், நிறைய அடிபட்டுச்சான். பட் ஆனா அதெல்லாம் கேர் எடுத்துக்காம அதுவும் உச்ச வெயில தான் அந்த ஃபைட் பண்ணணும், அந்த ஃபைட் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து அது ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த படம் ஃபுல்லாவே வந்து நிறைய சீன்ஸ் வந்து அவர் வந்து வெயில்ல தான் படுத்துருப்பாரு. அவர் டேன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வெயில்ல படுக்க வச்சாங்களாம். இல்ல அந்த கிரெடிட்ல வந்து கொஞ்சமாவது அமீருக்கும் கொடுக்கணும். அமீர் வந்து அவரை மாத்திரம் இல்ல, ராம் படத்துலயுமே கூட ஜீவாவை நல்லா வேலை வாங்கியிருப்பாரு. இது அவருடைய அவர் அமீர், இது அமீரா தான் நம்ம என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அமீர் அவ்வளவு டைம் எடுத்து அந்த படத்தை சூப்பரா எடுத்து கொடுத்து, அந்த படத்தால நிறைய அவமானங்களை பேஸ் பண்ணி, ப்ரொடியூசரோட நேம்ல இருந்து பல பேர் மாறி கடைசியில திருப்பி இன்னொருத்தர் பேரை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அமீருக்கும் இந்த கிரெடிட் கண்டிப்பா போகணும். இல்ல கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. ஒரு இயக்குனர் தான். இல்லைங்க, அமீருக்கும் கிரெடிட் போகணும்னு சொல்லக்கூடாது, அமீருக்கு தான் கிரெடிட் போகணும். அல்ல அதுதான் நானும் சொல்றேன். இப்ப இது வந்து கார்த்தியோட பேசுகிறதுனால, கார்த்தியை பத்தி பேசிட்டு இருக்கோங்கிறதுனால நான் அமீருக்கும் போகணும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கரெக்ட் தான் அரசியல் ப்ரோ, அது அவர் சொன்னது இன்னும் கரெக்ட். அமீர் தான் ஒரு இப்போ தனுஷ் கிட்டே போய் நீங்க கேட்டீங்கன்னா செல்வராகவன் தான் இது பண்ணாருன்னு அவரே சொல்லுவாரு. ஸோ ஒரு டைரக்டர் என்ன நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், அது கரெக்டு. பட் நான் சொல்றது ஒரு டெபியூட் ஹீரோ யாருமே ஃபர்ஸ்ட் 2 படமா பருத்தி வீரனும் 1000ல் ஒருவனும் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூசைடுக்கு சமம். ஏன்னா 2த்துக்குமே அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தேவை. ஒரு 25 படம் 30 படம் பண்ணுவாங்க தான் அந்த சைடுக்கு போவாங்க. ஒரு டெபியூட் ஹீரோ அப்படி ஒரு 2 படம் பண்ணதுங்கிறது கார்த்திகிட்ட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்னு வந்து ஓகே, இல்ல ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இல்ல அடுத்த அரசியல் கூட சொல்லிடுங்க. நாளைக்கு ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ல கேட்கறவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ நீங்க இன்னைக்கு அதிகமா பேசுறது வந்து மாவீரன் கிடையாது. நீங்க அந்த கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் மாவீரனோட வாய்ஸ் கிடையாது. மாவீரன் தான் அது பேசுறவரு. RAK ரேக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஐடி பேரு என்ன ஆறுனாரோ என்னமோ போட்டிருக்காரு. ஆறுனாரோ ஆறுலையோ அது தெரியல. ஆனா அவரு தான் வந்து பேசினவரு. ஓகேங்களா, எல்லாம் மாவீரன் நினைச்சுக்கேன். ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல வந்து ரெக்கார்டிங் யார் பேசுனான்னு காமிக்காது, ஆடியோ மட்டும்தான் வரும். ஏன்னா மாவீரன் வாய்ஸ்க்கும் இவர் வாய்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஸ்பேஸ்ல ஏற்கனவே ஒருத்தர் வருவார், அவரோட வாய்ஸ் பெரும்பாலும் கார்த்திக் ரவிவர்மா இருக்கார்ல, அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நம்ம பழகிச்சு, அவர் பேசி பழகிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாவீரன் பேசுற மாதிரியே இருக்கு இவர் பேசுறது. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அதுக்கான டிஸ்க்ளைமர் போட்டுரும். இப்போ வந்து அரசியல் ப்ரோ, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா சொல்லிடுங்க. அரசியல் ப்ரோ ஏதோ பேசுறாரு போல, ரொம்ப லோவா இருக்கு. யாருங்க? உங்களுக்கெல்லாம் ஏதாவது கேக்குதா? இல்ல ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் ஏதோ பேசுறாரு. யார் ஐடில இருந்து வருது சவுண்ட்? சக்தி ப்ரோ தான் பாடினாருன்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு உட்காந்துட்டு.
இந்த எல்கேஜியா இதுல வரும்ல, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது பண்றீங்க, பாடவும் செய்வேன் சேலையில வீடு கட்டவா, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இந்த மாவீரன் குரல் மாதிரி எனக்கு ஒன்றும் கேட்கலையே. யாரையும் கேட்குறல் தெரியல, நானும் பார்க்கல, அப்படியே கேட்டுட்டு தான் இருக்கேன். தெரியல, ஒரு வேலை எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிமிலரா எனக்கு தெரியல. இல்லைங்க, அவர் சொல்ற பதில் மாதிரியே, அவர் சொல்ற டோன் மாதிரியே அவரோட குரல் மட்டும் இல்லைங்க, நான் குரலை சொல்லல, அந்த திடீர்னு அதே மாதிரி கமெண்ட் சொல்றது, அதே மாதிரியான பதில்கள் வச்சிருக்கிறது இருக்காருல்ல, அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. தெகடி பட இயக்குனர் அசோக் செல்வன் வச்சு அடுத்த படம் பண்ண போறாராமே. அதுதான் போட்டிருக்கேன் டிவியில். இப்போ ஒரு சன்னீஸ் வந்துருந்துச்சு போல, கார்டில் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த டேரக்டரோட அடுத்த படம் எவ்வளோ நாள் கழிச்சு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருப்பா. நான் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வேற வரல. யாரு ப்ரோ? ஏதோ நான் படிச்சேன், தெகடி டைரக்டர் வந்து ஐடி ஏதோ ஜாப் போயிட்டாரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப திருப்பி வராங்க. ஓகே ஓகே. கார்த்தி அண்ணாவை பத்தி பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் உள்ள இழுக்கலான்னு இருக்கேன். நிறைய பேசாச்சு. ஏங்க நீங்க வேற நடுவுல வந்து டாபிக்கே மாத்திட்டு எங்கேயோ போயாச்சு. நீங்க தான் வாங்க எல்லாரும் வாங்க, சபைக்கு வாங்கன்னு கூப்பிடலான்றதா அவரே வந்து கேட்டாப்புல. நல்ல விஷயம். இல்ல கமெண்ட் இல்ல தலைவா, கார்த்தி வந்துட்டு அவர் 1500 படம் பண்ணாலும் எனக்கு 1001 தான் நம்பர் 1 அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஏன்னா அந்த படம் வந்துட்டு நான் இப்ப எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. அதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த பர்ஃபார்மன்ஸ். அதை பார்த்துட்டு தான் அது வந்துட்டு பிரகாஷ் என்ன சொன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே ஒரு வந்தியத்தேவன் மாதிரிதான் இருக்கும் அந்த கேரக்டரே. அவர் பண்ற விஷயங்கள் அது எல்லாமே அதுல வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த ஓப்பனிங் சீன் ஆஃப் 1001 கார்த்திக் கார்ல இருந்து இறங்கி வந்து ஒரு ஷாட்ல அப்படியே நான் என்ன ஃபிகரா அப்படின்லாம் பேசுவாரு. அதுல நிறைய வேர்ட்ஸ் மியூட் வேற பண்ணிருப்பாங்க. ஐயோ, அது நமக்கு கடுப்பு தான். ஆனா அப்படி இருக்கும் அந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ். இந்த சைடு ரீமாசன், இந்த சைடு பார்த்திபன். ஆனா கார்த்தி மட்டும் தனியா தெரிவாரு. எனக்கு சிக்கன் பீஸ் வேணும் அப்படின்லாம் தொங்கிக்கிட்டு பேசுற சீனு அதுல மறக்கவே முடியாது கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ். சாரி டு இன்டரப்ட். நீங்க தெலுங்கு சைடு மீம்ஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா நம்ம இதுல அந்த அவர் கேட்பார்ல, யாரா நீங்களா அப்படின்னு பாருல, அது தெலுங்கு சைடுல அது சரியான ட்ரெண்டிங் போறது. எவரா மீரண்டா அப்படிம்பாரு. அது வந்து இன்னும் நீங்க சொன்ன அந்த கார் சீன்ல இறங்கி வந்தாலும் ஒரு 5 பீப்பு வந்தோன்னா கடைசியில இதுக்குதான்டா அவங்க எல்லாம் இறங்கி பேசக்கூடாதுங்கிறது எக்கால விஷயங்களா போங்கடா எல்லாரும். ஆமா, இதுக்குதான்டா சட்டைய பொண்ணுன்றதுனால ஃபிகரா அப்படின்னு பேசுவாரு. இல்ல நீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொன்னியின் செல்வன் நாங்கெல்லாம் தியேட்டர்ல FT ஃபர்ஸ்ட் போயிட்டோம். நாவலூர் அவன் சொன்னது விக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காரு, இவரு ஜெயம் ரவி அன்எக்ஸ்பெக்டட் நல்லா பண்ணிருக்காருன்னு. ஏன்டா கார்த்தியை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னா, தலைவனுக்கு எல்லாம் இந்த ரோல் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரிடா, ஜாலியா பண்ணுவாங்க. ரொம்ப கேஷுவலா அது பண்ணாரு. அதோட ட்ரைனிங் 1001 நான் பாக்குறேன். சில்வா கொடுத்த ட்ரைனிங் ப்ரோ. இன்னொன்னு அவங்க 2 பேரும் நல்லா நடிச்சாங்கன்னு தெரியும். தலைவன் அப்படி தெரியவே தெரியாது. சும்மா அவர் இருக்கும்போது யாரோ கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருக்கும் சாதாரணமா. போயிட்டு அழகாக நக்கல் தான் பண்ணிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா உட்காந்துட்டு. கரெக்ட். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பருத்தி வீரன் ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு நான்மகானல்ல ரொம்ப பிடிக்கும். அந்த மிடில் கிளாஸ் பாயா அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அதுல ரொம்ப கேஷுவலா இருக்கும். ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஸ்பென்சர் பிளாசால வந்துட்டு காஜல் அவங்க ஃப்ரெண்டு கார்த்தி தான் மீட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ட்ராடினரி சீன். 10 ரூபா டிக்கெட் தாங்க. அதுல போயிட்டு விசில் அடிச்சுட்டு பாக்குற சுகம் இருக்கே. நான் மிடில் கிளாஸ் தான், அதை சட்டையில காட்ட முடியுமா அப்படின்லாம் பேசுவாரு. அது வந்துட்டு அந்த படமாவே அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க நான்மகானல்ல சொல்றதுனால அதுக்கு ஒண்ணு சொல்லணும். நீங்க சொன்ன ஆமா, மிடில் கிளாஸோட ஒரு இது. இன்னொன்னு அதுல அதாவது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வரையில, நான் சின்ன பிள்ளையில பார்த்த வரையில தமிழ் சினிமால அந்த ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் நியர் டு ரியாலிட்டி பிளஸ் கொஞ்சம் கோர காமிக்க ஆரம்பிச்சது அந்த படத்துல தான் நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கே ஒரு மாதிரி பகீருங்க. என்னடா அந்த 3 சைக்கோ பயல்கள்ட்டயே என்னடா பண்ண போறான் அந்த ஆளு. ஆமா, 4 பைலோல்ட்டையும் அதே மாதிரி. நீங்க எனக்கு வந்து பர்சனலா கார்த்திகிட்ட பையா ரொம்ப பிடிக்கும். பையாலாம் அந்த டைம் சென்சேஷன் ப்ரோ. எங்க நகர்ல அப்படி கிரவுண்ட்ல அப்படியே இது பண்ணிட்டு இருந்த அண்ணனுங்க பசங்கலாம் ஒரு 40 பேர் அப்படியே ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போயிட்டாங்க. நேரா அப்படியே தேட்டருக்கு போயிட்டாங்க. நாங்களாம் போயிட்டோம். பையாலாம் நீங்க இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம சினிமா பையன்னு அபிஷேக் ராஜா இருப்பார்ல, அவர்லாம் கரெக்டா சொல்லுவாரு. நம்ம எல்லாரையும் பத்தி பேசுவோம், ஆனா கார்த்தியை பத்தி பேசவே மாட்டோம். ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டட்னா நான் அவரை தான் சொல்லுவேன். அவர் பண்ண பல எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், பல இதுவாகட்டும். நீங்க ஒரு மீமே போட்டிருப்பாங்க, என்னன்னா தலைவன் வந்து லைக் சைலண்ட் சம்பவக்காரன் ஆஃப் டோலிவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு மீமே கோலிவுட்ல.
ஏன்னா அவர் நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த மீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருக்கும், கார்த்தியை வச்சு படம் பண்ணா அடுத்து பெரிய ஹீரோஸோட பண்ணிடலாம். ஆனா அது ஓரளவுக்கு 3-4 டேரக்டர்ஸ்க்கு நடக்கவும் நடந்துச்சு, அதுவும் உண்மை. ஏன்னா இங்க பண்ணிட்டு அங்க போனாங்க டக்குன்னு. ஸோ அவர் அந்த ஜப்பான்ல தான் அந்த ரெப்புடேஷன் கொஞ்சம் கெட்டு போணுச்சு. இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, அந்த கார்த்தினா ஒரு ஸ்கிரிப்ட்ல மினிமம் கேரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பினாங்க எல்லாருமே. இல்ல ஜப்பான் மாத்திரம் இல்ல, இடையில இடையில அந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. தேவ் அந்த மாதிரி ஒரு 4-5 படம் சொல்ல முடியும். இல்ல அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா அலெக்ஸ் பாண்டியன் ஃபேஸ்லாம் அப்படிதான் இருந்தாப்புல. நடுவில் கொஞ்சம் ரொம்ப என்னடா இவர் இப்படி பண்றாருன்னு நினைச்சப்போ திருப்பி ஒரு 5 படம் டீரன்ல இருந்து கொஞ்சம் தரமா ஒரு 3-4 இது இறக்குனாப்புல. ஓகே, அப்பதான் அந்த நல்ல பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கார்த்தினா ஒரு இது இருக்கும் அப்படி. இல்ல நீங்க சொல்லும்போது இப்ப நீங்க பாருங்க, சிறுத்தையில ரத்னவேல் பாண்டியன் கேரக்டருக்கும் தீரன்ல பண்ண போலீஸுக்குமே அவ்வளவு வேரியேஷன் இருக்கும். சிம்பிளா ஆக்டிங்ல காமிச்சிருப்பாப்புல, அது நம்ம அவ்வளவா நோட் பண்ணல. அவருடைய தம்பி படம் இருக்கு ப்ரோ, அந்த படம் கொஞ்சம் சூப்பரா தான் ப்ரோ இருக்கும். எனக்கு அந்த படம் தான் பிடிக்கும், ஜீத்து ஜோசப் படம். ஆமா, அது பெருசா ஆனா அப்ப ஏதோ பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன், டீசெண்டா பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல Decent. படம். ஆனா அது கூட வேற ஏதோ ஹீரோவா வேற என்னமோ படம் வச்சிருக்காரு, ஞாபகம் இல்ல. ஆமா, கூட ஒரு படம் கிளாஸ். ஆமா கரெக்ட், டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் அது. ஆமா, ஏன்னா அந்த படம் கார்த்தி தான் எல்லாரும் ஏமாத்துறது பார்த்தா கார்த்தி எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆனா பாத்தீங்களா அது சரியான ஜோக்கரே கார்த்தி மாதிரி ஆயிடும். இல்ல, கார்த்தி எப்படின்னா நம்ம கையில விபூதிய நிறைய எடுத்துட்டு வந்து இவங்க மூஞ்சில அடிக்கலாம்னு பார்த்தா இவங்க நமக்கு சந்தனத்தோட கலந்து அடிச்சிருக்காங்க. நமக்கு இது நமக்கே ஒரு ஜீத்து ஜோசப் வந்து நம்ம இந்த ஆளு என்னடா ட்விஸ்ட் வச்சிட போறான், இந்த தடவை நான் அலர்ட்டா இருப்பேன்டான்னு சொல்லி படம் பார்த்தா கடைசியில பார்த்தா தலைவன் மூட்டுறா, நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட ஏமாறதான் போறதுங்கிற மாதிரி ஒன்று பட்டு போயிட்டாப்புல. இல்ல நீங்க இது சொல்றதுனால சொல்றேன், இப்ப தீரனுமே அவ்வளவு சீரியஸான படம். ஆனா அதுல அந்த டக்குன்னு செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணு சொல்லுவாரு, என்ன சாப் இப்படி பண்ணிட்டீங்கன்னு, பேக்குனா சாப் அப்படின்னு பாரு. அதுவாகட்டும் இல்ல, இப்ப வைங்கடா அவன் வாயில வாழைப்பழத்தை, அதெல்லாம் அவர் சரியான ஹியூமர். அவரை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா நீங்க 1000ல் அந்த தெலுங்குல அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் டெம்ப்ளேட். எவர்ரா மீரந்தா இது அதே மாதிரி அதான் நாக்கு சிக்கன் பீஸ் காவாலி அப்படிம்பாரு. அதெல்லாம் சரியான டெம்ப்ளேட். ஒன்று அலெக்ஸ் பாண்டியனுமே நீங்க காமெடி சீன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் ஒன்னு. ஆச்சு. நெக்ஸ்ட் அரசியல் ப்ரோ, நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது, கீழே போயிட்டு கூட வாங்க. ஆகாஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு, சொல்லுங்க தலைவா. ஆகாஷ் ப்ரோ போலோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது விஷால் ப்ரோ, கேக்குது பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கார்த்தி வந்து லைக் எப்படி சொல்ல, லைக் ஒரு ஒரு இன்னொருத்தரோட சாயலே இருக்காது ப்ரோ கார்த்தி கிட்ட. அப்படியே லைக் யாரையுமே முன்னாடி இருக்கவங்கள பார்க்க முடியாது கார்த்தி கிட்ட. அது ஒரு பெரிய பிளஸ். எனக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே இருக்கிறதுனா அது கார்த்திக் தான் நினைக்கிறேன். எனக்கு லைக் அந்த ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு கார்த்தி லைக் இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து இந்த ஆக்ஷன் இல்லாம ஸ்கிரிப்டே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன் ஜோனுக்கு வந்த பிறகு. ஆனா லைக் ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க, இல்ல பண்ணாலும் லைக் இல்லைன்னா அந்த படத்துலயே எதனா ஒரு ஆக்ஷன் சீன் வச்சிருக்கும். நம்ம எந்த எப்படி வேணா யாருக்கான படம் சொல்லலாம், சச்சின் சொல்லலாம், இல்ல நேர்கொண்ட பறை சொல்லலாம், எதனா ஒன்னாச்சும் வந்துடும். ஆனா வந்துட்டு டோட்டலா இல்லாம பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மெய் இலகணம் இல்ல தோலாவோ அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி லைக் பண்றது வந்துட்டு ஒரு கார்த்தி சூப்பரா பண்ணுவாரு. இன்னொன்னு அந்த எனக்கு டாப் 3னா எனக்கு வந்து தீரன், கைதி, அப்புறம் மெய்யழகன் தான். மெய்யழகன்லாம் அந்த எப்படி சொல்ல, அந்த அவர் சீன்லயே வர மாட்டாரு, அவர் நரேட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட அந்த யங் செல்ஃப் தான் அந்த சீன்ல அந்த வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வாய்ஸ்லயே அவரால் அந்த எமோஷனை கொடுத்துட முடியும் அந்த அளவுக்கு. அதனாலதான் நிறைய நரேட் பண்ணுவார். நரேட் பண்றத கூட அவர் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா அந்த வாய்ஸ்லயே கொண்டு வந்துருவாரு அந்த எமோஷன்ஸ். இந்த கைதியில அவர் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவார்ல, அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு. அந்த பிளாஷ்பேக் சீனெல்லாம் அந்த கண்லயே அந்த எமோஷன் கட்டியிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா மனுஷன் செம்மையா அடிச்சிருப்பாரு. எனக்கு வந்து பர்சனலா அவரோட காமெடியும் அவரோட ஆக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடினா அந்த சிறுத்தையா இருக்கட்டும்,
அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா அந்த காமெடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த ஆக்ஷன் வந்துட்டு எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் மகானால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன மெட்ராஸ்ல ஆக்ஷன் சூப்பரா இருக்கும். அந்த இன்டர்வல் ஆக்ஷன் ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கும் மெட்ராஸ்ல. மெட்ராஸ் நான் மகானால தீரன்ல செம்மையா அந்த போலீஸ் ஆஃபீஸரா கரெக்டா இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அது அந்த ஃபேஸ்ல இருந்து எல்லாமே. எனக்கு வந்து கார்த்தி எனக்கு எனக்கு லைனப்ஸ் தெரியல பெருசா. ஏன்னா வாத்தியாரும் எல்லா எப்போ பாட்டும் அவர் தாங்க பண்றாரு. எப்போ வரும் தெரியல. ஆனா இது வருதுல சர்தார் 2 வருது. கரெக்ட். கைதி 2 தீரன் 2 இருக்குன்றாங்க. என்னையா எல்லாம் டியூவா இருக்கு அப்படின்னு இருக்கு. பாப்போம். கரெக்ட். ஆனா அவருக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய பெரிய லைக் அவர் ப்ராமிசிங் லைக் அவர் செகண்ட் ஜெனரேஷன்லாம் சொல்ல முடியாது. அவருக்கே ஒரு 50 வயசு ஆக போகுது. ஆனா செம ப்ராமிசிங் ஆக்டர் ஃப்ரம் காலிவுட்னு சொல்லலாம். அவங்க அப்பாவே அந்த அப்படிதான் சொல்லுவாரு, லைக் கார்த்தி இஸ் a பெட்டர் ஆக்டர் தென் சூர்யா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து லைக் ஃபாலோயிங் சூர்யா அண்ட் லைக் ஒன் அப்பிங் சூர்யான்றதே ஒரு பெரிய விஷயம். சாயலே இல்லாம ஒரு லைக் எப்படி சொல்ல ஒரு ஃபிலிம் ஃபேமிலில இருந்து வந்து ஒரு சாயலே இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தனியா ஒரு நீஷ் கார்வ் பண்ணதுன்னா அது கார்த்தி தான். சூப்பர் சூப்பர். நான் 2 விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று சிறுத்தை பற்றி, இன்னொன்று மெய்யழகன் பற்றி. சிறுத்தை வந்துட்டு என் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் அம்மா இது வரைக்கும் அந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் பல படம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி எங்கள் அம்மா சிரிச்சு என்ஜாய் பண்ணி செகண்ட் ஹாஃப்லலாம் அடக்க முடியல அவங்களால. அதுவும் இந்த பாம் சீன் ஒன்று வரும் 20 நிமிஷம். எப்பா அவ்வளோ சூப்பராக ஹியூமர் ஒர்க்காக இருக்கும். அவருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஹியூமரு. அப்படியே கட் பண்ணோன்னா மெய்யழகன் வந்துட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன் அந்த படம் பார்க்குறப்ப. சில பேர்லாம் தேட்டரில் சும்மா உட்காந்துருக்காங்க, நான் கதறி கதறி அழுகுறேன். ஏன்டா அழுகுறேன்னா, இவ்வளோ நல்லவனை நான் பார்த்ததே இல்லையடான்ற அழ ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நல்லவனா, இவ்வளோ நல்லவங்க இங்கே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். இப்படி ஒரு கேரக்டரா. கிளைமேக்ஸில் வந்துட்டு கதவை திறப்பாரு, ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி இருக்குங்க. ஒரு கண்ணு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தோட இருக்கும், ஒரு கண்ணில் வந்துட்டு ஒரு எமோஷன் இருக்கும். அவர் வந்துட்டு பின்னிட்டாரு. மெய்யழகன் வந்துட்டு உண்மையாலுமே அவர் கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதை இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். அதை நம்ம ஊர்லேயும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொல்லி இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நானிலாம் கூட சொல்லியிருந்தாரு அது ரொம்ப சூப்பரான படம் அப்படின்ட்டு. அதை இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும் மெய்யழகனை. ஏன்னா அது என்ன படம், அது அவ்வளோ காமெடியில வந்து தோலாவை மறந்துட்டேன். தோலாவிலையும் கரெக்ட் ஆப்வியஸ்லி. அப்பா தோழ அந்த பெயிண்டிங் காமெடி ஆகாஷ் ப்ரோ, எப்பா பிரகாஷ்ராஜோட குபீருங்க அதெல்லாம். நல்ல என்னென்ன படம் பண்ணிருக்காரு. ரொம்ப கம்மியான படங்கள் தான் சரியா அவரோட சரியா போகாத படம். எனக்கு பிடிச்ச படம் பர்சனலா ஓரளவுக்கு காஷ்மீரா எனக்கு ஓகே. எனக்கு தியேட்டர்ல வந்துட்டு ப்ரோ நான் சொல்லலான்னு வந்தேன், ஆனா சொன்ன எல்லாரும் கலைப்பாங்க வந்தா சொல்லாது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. எனக்குமே பயங்கர அண்டர்ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த படம்னா காஷ்மீரா அந்த ராஜ்நாயக் அந்த கேரக்டர் தான். எனக்கு அந்த ட்ரெய்லர்ல எல்லாம் சூப்பரா அதை காட்டியிருப்பாங்க. லைக் இது பெரிய படம் போல. எனக்கு கோச்சரி அண்ட் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது அதனால வந்து நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா பார்த்தேன். தீபாவளின்னு நினைக்கிறேன் 2016 ஒன்னா வந்துச்சு கொடி காஷ்மீரா. தீபாவளியா அந்த அது வந்துட்டு நல்ல அவன் கிங் கிடையாதுல்ல, ராஜா கிடையாதுல்ல, அவன் தளபதி மாதிரி தானே இருப்பான். ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட் சீனு. அந்த ஹியூமர் செமையா ஒர்க் ஆயிருக்குங்க. செம ஹியூமரா இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் பாரு, நீ இவ்வளவு ஸ்லோவா வர கண்டுபிடிச்சிருவாங்கடா அப்படின்லாம் பேயிட்ட பேசிட்டு இருப்பாரு. எனக்கு காஷ்மீராவும் சகுனியும் எனக்கு அண்டர்ரேட்டட் பார்க்கும்போதுலாம். சூப்பர். சகுனியும் ஆமா, சகுனியும் செம ஜாலியா இருக்கும். நாசரோட பேசுற அந்த நாசர் கிட்ட போய் நாசரை மாத்துவார்ல, அது வேற லெவல் சீனா இருக்கும். ஆமா ஆமா செம சீனா வரலாம். ஆமா கரெக்ட். அப்புறம் பார்த்தா வேற என்னங்க பண்ணிருக்காரு. தீரனும் சொல்லணும்னு தாங்க தோணுது. தீரன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும். ஆனா ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆமா நிறைய எனக்கு தெரிஞ்சு பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்தாலும் நான் ஒரு த்ரெட் பார்த்தேன் ப்ரோ. இவரு பர்த்டேக்கு தான் போட்டிருந்தாங்க. நிறைய பேரோட பெஸ்ட் வந்து இவரோட பண்ண படங்கள் தான் மாதிரின்ட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு ரெஃப்யூட்டே பண்ண முடியாத மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆமா இல்லன்ற மாதிரி. இப்போ கைதியா இருக்கட்டும், இல்ல தீரனா மெட்ராஸா இருக்கட்டும், மெட்ராஸா இருக்கட்டும்,
அந்த இவர்கிட்ட மாதிரி. வந்துட்டு அப்புறம் போய் இந்த லெவல்ல அந்த பெஞ்ச் மார்க்கே தொட முடியலையே. வினோத்தால தீரன் தான் அவரோட பெஞ்ச் கெரியர்ல சூப்பரா இருக்கு. லோகேஷ்க்கு கைதி ஆப்வியஸ்லி சொல்றாங்க, ரஞ்சித்துக்கும் மெட்ராஸ் சொல்லுவாங்க. சிறுத்தை சிவா தலைவனுக்கு சிறுத்தைய வந்துட்டு சிறுத்தை ஒரு ஓஜி படமா அமைஞ்சிருச்சுல்ல. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் ஒரு மாதிரி டேர்ம் பண்ணி விட்டுருவான்னு நினைக்கிறேன். இவரும் மணிரத்னம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுனால இவரோட ஸ்கிரிப்ட் சூசிங் சென்ஸ். அப்புறம் இன்னொன்னு பண்ணுவாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திருப்பி மணிரத்னம் அண்ட் முத்தையாவோட ஜாயின் பண்ணாரு. திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாரு டேரக்டர்ஸை. அப்புறம் அவர் பர்சனலாவுமே எனக்கு பிடிக்கும், விவசாயிகளுக்கு அவர் பண்றது. ஆனா எனக்கு சரி இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஆனா பிச்சுக்கிட்டு ஓடின படம் குறிப்பா எங்க ஊரெல்லாம் கடைக்குட்டி சிங்கம் தான். கடைக்குட்டி சிங்கம் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ப்ராப்பர் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருந்தது. அதுலயும் அவர் அவ்வளவு மாசா காட்டியிருப்பாங்க. ஓப்பன் சீன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இமான் பிஜிஎம்லாம் செம்மையா இருக்கும். அந்த படமும் எனக்கு பிடிக்கும், நல்லா ஒர்க் ஆச்சு. இன்னொரு படம் இருக்கு, அது சொன்னா நீங்க எல்லாரும் அடிப்பீங்க, அதனால அந்த படத்தை நான் தவிர்த்துடுறேன். எது எது சொல்லுங்க. கொம்பனா? அந்த கால விரும்பனா? கொம்பன்லாம் இல்ல, கொம்பன் விரும்பன்லாம் இல்ல. தேவ் தேவ் நான் சூப்பர் ஆகா ஓகன்னு சொல்ல வரல. அந்த காலகட்டத்துல நான் போய் பார்த்த அந்த சுச்சுவேஷன் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல படமா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. காலேஜ் படிக்கிற காலத்துல. ஆமா, யாக்குசா எமோஜி. சரி, நீங்க ஒரு காலத்துல போயிருப்பீங்க யாக்கோ, நான் வந்துட்டு ஒரு காதல் கால போனதுனால வாவ் தேவ் இட்ஸ் a nice love film அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அவரு அந்த படம் செம்ம காண்டாகும். அந்த படம் பார்த்தேன், ஒரே டைம் தான் பார்த்திருக்கேன். செம்ம காண்டாகும் எனக்கு. இவரு அந்த ஹீரோயின் கோச்சிட்டு போவாங்க, இவர் ஏதாவது சாதனை பண்ணுவாரு, அது நியூஸ்ல வரும். உடனே அவங்க திரும்ப போய் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க, அப்புறம் திரும்ப அவர் ஏதாவது சாதனை பண்ணுவாரு, அது நியூஸ்ல வரும். அப்புறம் திரும்ப ஓடி போய் சேர்ந்துவாங்க. என்னடா இது, எங்கெங்கயோ போவாரு. ஆமா, ஆனா அவரும் இன்னொரு விஷாலுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வெள்ள ராஜா கருப்புராஜன் ஒரு படம் லான்ச் பண்ணாங்க பிரபுதேவா டைரக்ஷன்ல. அது வந்துட்டு நடிகர் சங்கத்துக்காக அந்த படம் பண்றோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த படம் அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆகல. பாவம் அரசியல் ப்ரோ வேற. ப்ரோ கீழே போயிட்டு வாங்கன்னு இறக்கி விட்டு அவர் கமெண்ட் செக்ஷன்ல போய் கத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸ்பீக்கர் அவரு அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருக்கு பாருங்க, வெயிட்டா இனிமே இங்க நான் தான் வந்துட்டாரு அரசியல் ப்ரோ. ராக்கு இல்ல, எனக்கு காமிக்கலா ஜப்பான்ல அவர் போடுற கவுண்டர் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு தேட்டர்லயே. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல் எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னே, நான் அடுத்து சங்கர் கூட எல்லாம் படம் பண்ண இப்ப பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப வந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சொல்லுவாரு. அப்புறம் இதுக்காக விஜய் சேதுபதி மாதிரி முத்தமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. என்னப்பா ஆர்சிபியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்னா வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய அமைச்சரா இருக்கு. அண்ணா சொல்லுங்கண்ணே. சொல்லுப்பா அந்த டயலாக் ஒரு வாட்டி. எந்த டைலாக் அண்ணா? எந்த டைலாக்? அதுதான் இனிமே எங்க அண்ணா 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 சொல்லுப்பா. இனிமேல் நம்ம ஆளுதான் இங்க ரங்க ராய சக்திவே. ஹிந்தில நீ சொல்லுப்பா. ஆனா உங்களுக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு இந்த டைலாக் போதும் ப்ரோ. உண்மையாலுமே போதும். எங்களுக்கு அப்பப்போ ஒண்ணு வந்தாலே நாங்க ஹாப்பி ஆயிடுவோங்க. நாங்க வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி டைலாக்ஸ் மட்டும் வந்தா போதாதுப்பா, படம் வரணும்பா. வரும். ஜூன் 5 இது வருதுல கன்ஃபார்மா? ஜூன் 5 வருது. ஜூன் 5 வந்ததுக்கு அப்புறமா திரும்பி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 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 மாசம் கொண்டாடுவோம், 2 மாசம் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு படம் வேணும்ல. ஆனா சுகுமார் அண்ணா இன்னைக்கு இவரு சொன்னாங்க, சுகுமார் ப்ரோ அந்த ஜூன் 5ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது ஒண்ணு. அந்த டிஷர்ட் கொடுத்தாங்கல்ல, ஆமா டிஷர்ட் சூப்பரா இருந்துச்சு, சைஸ் செம்மையா இருந்துச்சு. இல்ல சைஸ் செம்மையா இருந்துச்சு, செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. எடுத்து போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் பாக்குறேன் ஒரு ரைட் ஹேண்ட் ஃபுல்லா வந்து அந்த ஆர்ம்ஸ் அது இதுல அது பேர் என்ன கையில போட்ட மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்களா, பட்டை போட்ட மாதிரி அவ்வளவு பேர் சாப்பிட. ஜூன் 5 முதல்ல போட்டு அடா பாவிங்களா, முன்னாடி தக்லீஃப்னு போட்டி ரைட்டு, பின்னாடி கமல் போட்டோ போட்டி, சிம்பு போட்டோ போட்டி ரைட்டு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒரு குவாலிட்டியானது இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. பார்த்தா ஜூன் 5 முதல் அவ்வளவு பெருசு போட்டு பெரிய பட்டை போட்டு வச்சிருக்காங்க. அது எங்க போடணும் ப்ரோ, வீட்டுல சும்மா கூட போடணும். அததான் எங்கேயுமே போட்டு போக முடியாத அளவு டீச்சர் கொடுத்துருக்காங்க. இல்லங்க வேட்டையனுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு, செம்ம மொரட்டு குவாலிட்டி. இதே மாதிரி குவாலிட்டி ஒயிட், அது ஒயிட்டு கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படிங்கிற மாதிரி போட்டா கெட்ட பையன் மட்டும் வரும் மேல. அந்த இதுல நல்லா இருக்கும் டீச்சர், செம்ம குவாலிட்டி. அது எங்க வேணாலும் போட்டு வேற எந்த போட்டோவும் அதுல இருக்காது.
இதுல வந்து போட்டோ இருந்தா அந்த போட்டோ நல்ல குவாலிட்டியா எடுத்து கொடுத்துருக்காங்க. டிஷர்ட் செம்ம குவாலிட்டி, பிளாக் கலரு, அம்சமா எல்லா அம்சம். போட்டதுக்கு அப்புறம் கையை பார்த்தா கை ஃபுல்லா ஜூன் 5 முதல்ல போட்டிருக்கு. இப்ப ஒரு ஜூன் 5 சொன்னதுக்கு அப்புறம் அது ஜூன் இனிமேல் ஜூன் 5 எங்க பார்த்தாலும் எனக்கு நான் மாவீரன் எப்ப டிபி கூட எனக்கு ஞாபகம் வராது. இல்ல இதுக்கு முன்னாடி ஜூன் 5னா எனக்கு மாவீரன் டிபி தான் ஞாபகம் வரும். கரெக்டா ஜூன் 5ன்னு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இனிமேல் எங்கேயுமே ஜூன் 5ன்னு பார்த்தா இனிமேல் டிஷர்ட் தான் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எங்கேயுமே அந்த நாளுக்கு முன்னாடி போட முடியாது. என்னன்னா டிஷர்ட் அந்த படத்துக்கு போற அன்னைக்கு போட்டுட்டு அதோட வச்சிடணும் போல இருக்கு. அந்த படத்துக்கு போற அளவுக்கு மட்டும் தான் போட முடியும் போல இருக்கு. ஏன் அந்த ஒரு இடத்துல அப்படி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா நாளும் போடுற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆமா ப்ரோ, சும்மா கூட வீட்டுல போட்டு உட்கார முடியல ப்ரோ. செம ப்ரமோஷன் இல்ல ப்ரோ. இன்னைக்கு கூட சூப்பர் சிங்கர்ல பயங்கரமான ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கே வந்துட்டாங்க. ப்ரோ இந்த ஆடியோ சாரி ப்ரோ சொல்லுங்க. இல்ல நீங்க பேசி முடிச்சிருங்க. பேசி முடிச்சுன்னா அப்படியே பேச முடிச்சிடலாம். ஓகே, இந்த ஆடியோ லான்ச் அப்போ நேற்று தான் நான் பார்த்தேன். இந்த ஆடியோ லான்ச்சும் அந்த பாட்டும் நேற்று தான் கேட்டேன். தக்லைஃப்க்கு ஆடியோ லான்ச் வந்து எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம பால் டப்பா ஸ்டோல் த ஷோ வான் பர்ஃபார்மர்ன்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அப்படி ஸ்டேஜில் செமையா இருந்துச்சு. அது அந்த லைவ்ல பார்க்கவே. இன்னொன்னு அந்த விண்வெளி நாயகா வந்துட்டு எனக்கு சுத்தியாசன் பாடுவாங்க நான் நினைச்சே பார்க்கல. ஆனா சர்ப்ரைசிங்லி நான் வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். லைக் ரீசெண்டா அவங்க பாடினதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா முன்னாடி அவங்க பாடினதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. இந்த அதியே கொள்ளுதையில பாடுறது, புலி அந்த மாதிரி அவங்க அவங்க வாய்ஸ் எல்லாம் பிடிக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அது பெருசா ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாதனால அது பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. அப்படின்னா இந்த பாட்டுல திருப்பி அது கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு விண்வெளி நாயகா அவங்க பாடினதும். ஆனா நானுமே நடுவில் இந்த ட்ரெய்லர்ல அந்த பிட்ஸ் வரும்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேன். பட் ஆனா அது படத்துலதான் பார்க்கணும் போல, அது வருமா வராதான்னு. ஸோ அது எனக்கு அதுவும் பிடிச்சிருச்சு. சின்மை இது வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க தான் பாடிக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பேர் மறந்துட்டு அது சூப்பரா இருந்துச்சு. அது எல்லா லாங்குவேஜ்லயும் நான் கேட்டேன், ஹிந்திலையும் கேட்டேன், தெலுங்குலையும் கேட்டேன். அவங்களது தனியா தெரிஞ்சு சூப்பரா பாடியிருந்தாங்க. ஹிந்தி தெலுங்குல விண்வெளி நாயகாவுமே சூப்பரா இருந்துச்சு. நிகிதா காந்தி படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தில. தெலுங்குல அலெக்சாண்ட்ரா ராய்னு ஒருத்தவங்க படிப்பாங்க. அது ரெண்டுமே கேட்டு பாருங்க, ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்துச்சு. சுத்தியும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்ல, மணிரத்னம் ஒரு பரத்ராஜன் இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் இருக்கும். ரிப்பீட் வேல்யூ சாங்ஸுக்காக நான் வந்துட்டு சாங்கோட ரெலவென்சியை நான் குறைச்சிட மாட்டேன், படத்துக்கு தேவையான சாங்ஸ் தான் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த ஆல்பமுமே இந்த படம் பார்த்த பிறகுதான் அது இன்னும் ஹிட் ஆகுமோ அந்த மாதிரி தோணுது. எனக்குமே விண்வெளி நாயகா நேத்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. பட் நேத்து செகண்ட் தேர்ட் டைம்லாம் பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா அதான் லூப் மோடு. வேற எந்த சாங் எனக்கு அந்த அளவுக்கு புதுசா வந்ததுல இம்ப்ரெசிவ் வரல. ரேமான் வருஷன் அந்த சின்ன 5 வண்ண பூவு ரேமான் வருஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற முத்தமலை வந்து எல்லாரும் டிஎல்ல போட்டு அதுதான் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு. பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்னு. இந்த விண்வெளி நாயகன் உண்மையிலேயே ஸ்ருதிஹாசன் நான் ஏன் எதிர்பார்க்கல, அதனால ஏமாற்றமா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. அன்றொரு நாளில் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா அவங்க இருக்கு. பாடும் போது நான் உண்மையிலேயே நான் வந்து ஷாக் தான் ஆனேன். என்ன இவங்க பாடுறாங்க, சரி ஓகே இவங்க ஸ்டேஜுக்கு மட்டும் தான் பாடுறாங்கன்னு நினைச்சேன். லைக் வேற ஒருத்தவங்க பாடினதான் இவங்க வந்து பாடுறாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். லைக் நான் ஏன்னா அந்த லைவ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஜூக் பாக்ஸ் போய் கேட்டேன். அப்போ வந்துட்டு லைக் லைவ்ல பார்க்கும்போது எனக்கு அப்படி மைண்ட் செட்ல பார்த்ததுனால நல்லா தான் இருந்துச்சு. அப்பதான் பார்த்தா அது செட் ஆயிடுச்சு. அந்த டிரான்சிஷன் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த அப்படியே இங்கிலீஷ் ஆப்புக்கு போகும்ல, அதுவுமே நல்லா இருக்கும். மொத்தம் 9 ட்ராக்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த இதையும் சேர்த்தா 10. அந்த முத டிங் டிகா டிங் 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 டிகா டிங் டிங் ஒன்று சொன்னாரு இன்ட்ரோ வீடியோ, அதையும் சேர்த்தா 10 ட்ராக் ஆச்சு. ஆனா எங்க பார்த்தாலும் இவங்க இன்டர்வியூ தான் ப்ரோ. எல்லாருக்கும் அழைச்சு எல்லாரும் 2 பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கமல் திடீர்னு பார்த்தா கோபிநாத்தோட மணிரத்னம் இன்டர்வியூ வருது, டக்குன்னு பார்த்தா கோபிநாத்தோட கமல் இன்டர்வியூ வருது. இங்க பார்த்தாலும் ஃபுல்லா லாஸ்ட் ஒரு 10 நாள்ல வந்துட்டு தக் லைஃப் மட்டும்தான்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து மொத்த டீமும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு கம்மியா நான் பேசி கேட்டதானா அசோக் செல்வன் மட்டும்தான்
அவரு மேலதான் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல, கொடுத்தாலும் அவர் பெருசா கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். இதோட ரிசல்ட் டே ஒன் ஓப்பனிங்ல தெரியும் பாருங்க, அதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட். உண்மையிலேயே எனக்கு கமலோட கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூலிங் கிளாஸ், பிளாக் கோட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர், முடிச்சிடலாமா? ஒரு 10 நிமிஷம் மகாபாரத கதையை லைட்டா சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் ப்ரோ. இல்லை எனக்கு வீக்கெண்டு டயர்டா இருக்கு, சீக்கிரம் தூங்குவோம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சொல்றேன். ப்ரோ நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே ப்ரோ. இல்லை நாளைக்கு வேணா சொல்லுவோம். நாளைக்கு நீங்க எனக்கு தேவையான வந்து ஞாபகப்படுத்துங்க ஸ்டார்டிங்ல. எதுக்கு ப்ரோ அந்த தக் லைஃப் கரெக்டா? எனக்கு இன்னைக்கு திடீர்னு வந்து கேட்கணும் போல இருந்துச்சு ப்ரோ. சரி, ஏதாவது நாளைக்கு சொல்றேங்க. நாளைக்கு இல்லைனா ஃபோன் பண்ணி காலையிலே வேலையா 11 மணிக்கு நம்ம குரூப் கால் பேசுவோம்ல, அப்போ டோட்டலாக உட்காந்து எல்லா கதையும் மொத்தமாக சொல்றேன். முடிச்சிடலாமா? சரிங்க ப்ரோ. ஓகே, பாய்.